உலகெங்கும் உள்ள ரெட்சோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வித்யா கார்த்திக். இந்த எபிசோடில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நியூ இயர் ராசி பலன். எந்த சேனல் ஓப்பன் பண்ணாலும் நியூ இயர் எப்படி இருக்க போகுது, நியூ இயர் எப்படி இருக்க போகுது, நியூ இயர் எப்படி இருக்க போகுது நிறைய பார்த்து முடிச்சிட்டிங்கல்ல. இப்போ நம்ம ஸ்டைலில் இந்த நியூ இயர் ராசி பலன் எப்படி இருக்குது வாங்க பார்க்கலாம். தன்னுடைய விடாமுயற்சியால் தன்னம்பிக்கையால் மற்றவர்களை கவரக்கூடிய மேசராசினியர்களே. என்ன மேடம் எப்பயுமே மேன்மை பொருந்திய மேசராசினியர்கள் தான் சொல்லுவீங்க, இந்த தடவை எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லாம் நிறைய வருது அப்படின்னா இந்த தடவை இதெல்லாம் நம்மளுக்கு தேவைப்பட போகுது அப்படின்னு அர்த்தம். மேஷராசியை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய 2025 வருஷம் நியூ இயர் எப்படிலாம் இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா சூப்பரா இருக்க போகுது, இன்னும் சூப்பரா இருக்க போகுது. இந்த மாதிரி ரெண்டு விதமான பலன் அப்படின்றது மேஷராசிக்காரங்களுக்கு இந்த நியூ இயர் 2025 வருஷம் நடக்க போகுது. வருட கிரகங்களுடைய நம்மளை இயக்கக்கூடிய கிரகங்களுடைய பெயர்ச்சியோடு இந்த 2025 வருஷம் அடியெடுத்து வைக்க போகுது. சரி மேடம், இந்த 2025 வருஷம் மேஷராசிக்கு எப்படிலாம் இருக்க போகுது அப்படின்னு வாங்க ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பார்க்கணும் அப்படின்னா ரெண்டு விதமான பலன் இயங்க போகுதுன்னு சொல்லலாம். அதாவது 2025 மே மாசத்துக்கு முன்னாடி ஒரு விதமான பலனும், 2025 மே மாசத்துக்கு அப்புறம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் வேற மாதிரியான பலனும் இயங்க போறது அப்படின்றதுதான் நிதர்சனம். கிட்டத்தட்ட 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி அவரோட டிரான்சிட்டை அப்படியே லைட்டா நகர்த்தி கொண்டு போய் மீனம் வீட்டுல சேர்றதுக்கு மார்ச் மாசம் 28 தேதி கிட்ட வந்துரும். என்ன மேடம் இந்த தடவை அப்படி இருக்க போகுது இப்படி இருக்க போகுதுன்றீங்க, 7.5 சனி ஆரம்பிக்குதுன்றாங்க, விரையச்சனி உட்கார போகுதுன்றாங்க, என்னதான் பண்ண போகுது மேஷராசிக்கு அப்படின்னு பார்த்தா ஒன்றும் பெருசாலாம் பாதிக்க போறது இல்லை. சூப்பரா இருக்க போறீங்க, குதூகலமா இருக்க போறீங்க, கொண்டாட்டமா இருக்க போறீங்க. எல்லா ராசி பலன் அப்படின்றதுமே கிரகங்களுடைய பார்வை பலனும் ஸ்தான பலத்தையும் இருக்கிற இடத்த பொறுத்து தான் இருக்கு இல்லையா. அந்த வகைகள் நம்ம பார்க்கும்போது இந்த தடவை ஆரம்பிக்கும் போது அமர்க்கலமா இருக்கு. 2ஆம் வீட்டுல குரு வக்ரமா இருந்தா கூட ஒரு மிகப்பெரிய கெடுதல் பலன்ல ஒண்ணு கொடுக்க போறது இல்லை. 2025 ஜனவரி மாசத்துல கிட்டத்தட்ட எல்லா பிளானட்டோட பொசிஷனுமே மேஷராசிக்கு முதல் 5 மாதம் கொஞ்சம் அப்படியே உங்களை ட்ரிகர் பண்ணி விடுற மாதிரியான அமைப்புல தான் இருக்கு. அதுதான் உண்மை. வருமானம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாகத்தான் இருக்கு. நிறைய பேருக்கு பேங்க் லோன் கிடைக்க போதும். உங்களுடைய இது வரைக்கும் நீங்க 11ஆம் இடத்துல இருந்த லாப சனி உங்களுக்கு நிறைய லாபத்தை கொடுத்திருப்பாரு. நிறைய பேர் புகழ் அந்தஸ்து கௌரவம் நிறைய பப்ளிசிட்டி இதெல்லாம் கொடுத்திருப்பாரு. இப்ப அப்படியே கொஞ்சம் அப்படியே நகர்ந்து அவர் விரயத்துக்குள் போற காரணத்தை முன்னிட்டு இந்த முதல் ஒரு 5 மாசம் ஒரு 3 மாசம் எடுத்துக்கோங்களேன், மேஷராசிக்காரங்களுக்கு நிறைய பெயர் புகழ் அந்தஸ்து கிடைக்க போகுது. சனி போனா எப்படி கிடைக்கும் அப்படின்னா, சனி எப்பயுமே ஒவ்வொரு இடத்த விட்டு போகும்போது அந்த இடத்துல செம்மையா செஞ்சுட்டு போயிடுவாரு. நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா 7.5 சனி முடிஞ்ச மிகப்பெரிய எதிர்காலம் அப்படின்றது ஓப்பன் ஆயிடும். இந்த மாதிரி சனி போகும்போது கொடுத்துட்டு தான் போவதை தவிர கெடுத்துட்டு போக மாட்டாரு. அந்த வகையில பார்க்கும்போது 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த சனி தன்னுடைய இருப்பை விட்டு நகரும் போது கண்டிப்பாக மேஷராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய எதிர்காலத்தையும் இல்ல எதிர்காலத்திற்கான ஒரு வித்தையும் போட்டுட்டு தான் போக போறாரு. அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. குரு வக்ரமா இருந்து நிறைய சேமிக்கலாம், எப்படியெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான தாட் ப்ராசஸை கிரியேட் பண்ண போறாரு. நான் ஏற்கனவே உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன், வக்ரமான கிரகம் கொஞ்சம் ஒரு மாதிரி ரிவர்ஸ்ல தான் யோசிக்கும் அப்படின்னு. அப்போ இந்த குரு அப்படின்றவர் தான் பெரும் நிதிக்கு இறைவன் இல்லையா, அவர் தான் தனக்காரகன். அவர் கொஞ்சம் வக்ரமா இருக்கும்போது என்ன பண்ணுவாருன்னா தேவையில்லாத ஒரு செலவு, தேவையில்லாத ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றத மேஷராசிக்காரங்களுக்குள்ள பூத்தி விட்டுருவார். நான் திரும்பவும் சொல்ற மாதிரி ஒவ்வொரு காலகட்டமும் சரி, 7.5 சனி அப்படின்றது நீங்க எப்படி வாழ்வியல அணுக போறீங்க, எந்த மாதிரியான அனுபவத்துக்குள்ள நீங்க ஆட்பட போறீங்க, எது சரி எது தப்பு, யாரை நம்பலாம் யாரை நம்ப கூடாது, என்ன மாதிரியெல்லாம் நான் அந்த வாழ்வியல கடக்க போறேன் அப்படின்ற மாதிரியான அனுபவத்தை கொடுப்பதற்காக மட்டுமே தானே தவிர வேற எதுவும் பெருசாலாம் இல்லைங்க. என்ன சனி கொஞ்சம் மோசக்காரரு, கொஞ்சம் அடிச்சு பணம் சொல்லி கொடுப்பாரு மேஷராசிக்கு. இல்லை, எல்லா ராசிக்கும் அப்படிதான். மேஷராசிக்கு இன்னும் கொஞ்சம் செல்லப்பிள்ளை இல்லையா, அதனால ரொம்ப அடிச்சு பணம் சொல்லி கொடுக்க போறாரு. இந்த நியூ இயர் ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி இருக்கு அப்படின்னா, மேஷராசி பொறுத்தவரைக்கும் 2 விதமான பலன் இருக்கு. ஒண்ணு, பணத்தின் மூலமாக உங்க தொழிலை தொடங்கி நீங்கள் முன்னேற்றத்திற்கான பாதையில் போவதற்கான நேரமாகவும் இருக்கு. இன்னொன்னு, ஏதோ ஒண்ணு நம்மளுக்கு மக்கள் பண்ணிச்சு அப்படின்னா பெரிய கடன்கள்ல மாட்டிக்கொண்டு அதனால அவதியோடக்கூடிய காலகட்டமாகவும் தான் இருக்கு. இந்த பணத்தை கொடுக்கறத மிஸ்டர் குரு பண்ணாருன்னா இந்த பக்கம் சனி சும்மா இருப்பாரா, நான் விரயத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ரெடியா இருப்பாரு. அதனால இந்த 2 பேரும் நானா நீயான்னு போட்டி போட்டு உங்களை இயக்குவதற்கான காலகட்டமாகத்தான் இந்த மே மாசம் வரைக்கும் இருக்கு. நிறைய பேர் உங்களுடைய ப்ராஜெக்ட் அப்படின்றதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதற்கான அனுகூலங்கள் பெறுவதற்கான டைமா இருக்கு. நீங்க ஏதாவது புதுசா ஒரு தொழில ஈடுபடணும்னு நினைச்சீங்கன்னா மே மாசத்துக்குள்ள பண்ணி முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் அப்படின்றதுல கொஞ்சம் அந்த இடத்துல கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாகத்தான் இருக்கு இப்போதைக்கு. விரயம் வரணும் அப்படின்னா அது பணம் தான் விரயமா அப்படின்னா இல்ல, உடலாலும் விரயம் வரலாம், மனசாலும் விரயம் வரலாம். ஸோ விரயம் எந்த இடத்துலயாவது வரணும் அப்படின்றத
சனி வந்து அங்க உட்காந்து இண்டிகேட் பண்ணிட்டு இருக்காரு. அதனால தேவையில்லாம கடன் வாங்கி அதிக வட்டிக்கு வாங்கி அதை கட்ட முடியாம போய் யாரோ ஃப்ரெண்டை நம்பி அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஏமாந்து போறதுக்கான நேரம் அப்படின்றது கொஞ்சம் இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அந்த இடத்துல மேஷராசி நேர்கள் கவனமாக இருக்க வேண்டும். எந்த ஒரு செயல் செய்யறதுக்கு முன்னாடி இது ஓகேவா ஓகே இல்லையான்றத முடிவு பண்ணிட்டு மேஷராசிக்காரங்க செஞ்சீர்கள் ஆனால் பெரும் இழப்புல இருந்தும் பெரும் விரயத்திலிருந்தும் நீங்க வந்து தப்பிச்சுக்கலாம். ஒன்னா இது நடந்துச்சுன்னா அதை ஒண்ணும் பண்ண போறது இல்லைங்க. விரைய நடக்கும்னு முடிவாகி போச்சு. அது சுப விரயமா இல்ல அசுப விரயமான்றத நம்ம தான் கிரியேட் பண்ணிக்கணும் இல்லையா? அது நீங்க ஏதாவது ஒரு நகை வாங்கி வைக்கிறது இல்ல ஏதாவது ஒரு முடியாதவங்களுக்கு ஒரு தாலி வாங்கி கொடுக்கறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த விரயம் அப்படியே ஓகே அவன் பண்ணிட்டான் கணக்கு சரியா போச்சு அப்படின்னு டிக் அடிச்சுட்டு போயிட்டே இருப்பாரு சனி. அப்படி இல்லைன்ற பட்சத்துல கண்டிப்பாக ஏதோ ஒரு இக்கனாவை அங்க வச்சிருவாரு. செவ்வாய்க்கிழமை சுக்கிர ஓரையில நீங்க வந்து மகாலட்சுமி வழிபாடு செய்தீர்களே ஆனால் இந்த வருஷம் மட்டும் இல்லை, இனி வரக்கூடிய எல்லா வருஷமுமே சூப்பராகத்தான் இருக்கு. அதை தாண்டியும் உங்களால முடியும் அப்படின்னா கண்டிப்பாக பாத யாத்திரை போறவங்களுக்கு இல்ல நடைப்பயணம் போறவங்களுக்கு உங்களால ஆனா ஏதோ ஒரு சிறு சிறு உதவி சும்மா அந்த பிஸ்கட் பாக்கெட் வாங்கி கொடுத்து தண்ணி பாக்கெட் வாங்கி தருது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மேற்கொண்டீங்க அப்படின்னா அதுவே சூப்பர். முடியும் அப்படின்னா நீங்களே நடந்து எங்கேயாவது ஒரு புனித தலங்களுக்கு எல்லாம் போயிட்டு வந்தீங்க அப்படின்னா சனிக்கான பிரீத்தி அப்படின்றது உங்களுக்கு இயல்பா கிடைக்க ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு வர வேண்டிய எல்லா பாஸ்பிரிட்டையும் அப்படியே அள்ளி கொண்டு வந்து பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ பெருசாலாம் கவலைப்பட்டுக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. இந்த புத்தாண்டில் யாருக்கு கொஞ்சம் அப்படியே கவனமா இருக்கணும் அப்படின்னா மேஷராசி பெண்கள் வந்து ரொம்ப ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய சூழல்ல இருக்கீங்க. தேவையில்லாத வீட்டுல சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ் வருவதற்கான நேரம் அப்படின்றது இருக்கு. அதனால அந்த இடத்துல கவனமா இருக்கணும். 2ஆம் இடத்துக்கு சனியோட பார்வை இருக்கிறதுனால குடும்பம் ரீதியாக தேவையில்லாத பிரச்சனை வம்பு வழக்கெல்லாம் வருவதற்கான டைம் பீரியடா இருக்கு. மே மாசம் வரைக்கும் அங்க வேற குரு கொஞ்சம் அப்படியே வக்ரக மத்தியில உட்கார்ந்துருக்காரா. ஸோ அவரும் ஏதோ ஒரு விஷயத்தை இண்டிகேட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அதனால இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கக்கூடிய மேஷராசி பெண்கள் பெருசா இழப்புல இருந்து தப்பிச்சுக்கலாம். முதல் 5 மாதங்கள் கொஞ்சம் கவனமா இருக்கணும். அடுத்த 5 மாசம் சூப்பரா இருக்க போது உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் பலித்தமாக போகிறது. தன்னுடைய குதூகலத்தால் சுறுசுறுப்பால் அனைவரையும் இயக்கக்கூடிய ரிஷபராசினியர்களே, இந்த 2025 வருஷம் நியூ இயர் எப்படி இருக்க போகுது அப்படின்னா அல்டிமேட்டா இருக்க போகுது. அடி தூளுதான். உங்க காட்டுலதான் மழை. காலரை தூக்கி விட்டு நடந்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ரிஷபராசிக்காரங்க சொல்லவே வேணாம். சூப்பரான பலன் அப்படின்றது மட்டும்தான் இருக்க போகுது. பொறாமையா இருக்கு எங்களுக்குலாம் லைட்டா ரிஷபராசிக்காரங்களை பார்த்தா. ஐயோ இவங்க மட்டும் நல்லா இருக்காங்களே அப்படின்னு. நல்லா இருக்கீங்களா இல்லையான்னு அப்புறம் பார்க்கலாம் மேடம்லாம் கமெண்ட் பண்ணாதீங்க. நிஜமாவே சூப்பரா இருக்க போறீங்க. ரொம்ப 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 நல்ல பலன் மட்டும்தான் கிடைக்க போகுது. நிறைய பேர் வீட்டுல குவா சத்தம் கேட்பதற்கான நேரம் அப்படின்றது 2025 வருஷம் நியூ இயர்ல இருக்கு. கண்டிப்பாக திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆதல், நிறைய பேருக்கு குழந்தை பிறப்பாதவர்களுக்கு குழந்தை பிறப்பதற்கான நேரம் அப்படின்றது கூடிய நிறைய பேருக்கு லவ் மேரேஜ் நடக்கும் போது நடந்த கமெண்ட்ல சொல்லுங்க. நிறைய காதல் திருமணங்கள் இனிப்பதற்கான நேரம் அப்படின்றது ரிஷபராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இருக்கிறது. இது வரைக்கும் தலைக்கு மேல உட்கார்ந்து இருந்த குரு அப்படியே வக்ரமானாரு, திரும்ப வக்ர நிவர்த்தி ஆனாரு, திரும்ப அப்படியே போறாரு. மே மாசம் வரைக்கும் மட்டும்தான் ரிஷபராசிக்காரங்க கொஞ்சம் அப்படியே இருக்கணும். அதுவே நல்லாதான் இருக்கு. இது வரைக்கும் சனியோட தாக்கம் அப்படியே குறைஞ்சு சூப்பரான இடத்துல போய் சனியும் உட்கார போறாரு. ஸோ ஒன்னும் பெரிய கெடுபலன் அப்படின்னு சொல்றதுக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க. ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் தொழில் வெற்றி, வியாபாரத்தில் வெற்றி, எடுக்கிற இடமெல்லாம் வெற்றி, பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம், இன்னும் சொல்ல போனா மதிப்பு மரியாதை எல்லாமே கிடைக்க போகுது. நிறைய பேருக்கு வந்து சந்தோஷம் அப்படின்றதுல எக்ஸ்ட்ராடனரியா இருக்க போறீங்க. அப்படியே திக்குமுக்காடுற சந்தோஷம் சொல்லுவாங்களா அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ரிஷபராசிக்காரங்களுக்கு நடக்க போகுது. யாரெல்லாம் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருந்தீங்களோ அவங்களாம் குடும்பத்தோட சேர்வதற்கான நேரம் அப்படின்றது இருக்கு. குழந்தைகளை பார்த்து குதூகலித்தல், குழந்தைகளை பார்த்து பெருமைப்படுறது, குழந்தைகள் மூலமா வந்து ஒரு ஆதாயம் கிடைத்தல், இது எல்லாமே இருக்க போகுது. ஏன்னா குரு தான் குழந்தைகளை இண்டிகேட் பண்ணக்கூடிய பிளானட்டுங்க இல்லையா? அதனால குரு என்ன பண்ண போறாருன்னா இந்த மாதிரி விஷயத்தை எல்லாம் உங்களை தூண்டி விட போறாரு. அப்போ குழந்தை பிறக்காதவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பிறப்பு அப்படின்றது இருக்கு. ஆஃப்டர் மேக் அப்புறம் சான்ஸே இல்லைங்க. நான்லாம் ரிஷபராசிக்காரர் ஏதாவது ஃப்ரெண்டு இருந்தா பார்த்து வச்சு கடன் வாங்கி வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா கிட்டத்தட்ட மே மாசத்துக்கு அப்புறம் 2ஆம் வீட்டில் வந்து குரு அமர்தல் அப்படின்றது சொல்லவா வேணும். நிறைய அந்தஸ்து, நிறைய பேருக்கு ப்ரமோஷன், உங்களுடைய மதிப்பு உயர்தல், மரியாதை உயர்தல், அது எல்லாமே நடக்குது. நிறைய பேர் புதிய தொழில் தொடங்குவதற்கான யுக்திகள் எல்லாம் மேற்கொள்ள போறீங்க. நிறைய பேர் புதுசா பிசினஸ் மேன் ஆக போறீங்க. இது வரைக்கும் ஒருத்தங்கில வேலை பார்த்தேன், இனிமேலாம் வேலை பார்க்க முடியாது போட அப்படின்னு சொல்லிட்டு புதுசா வந்து நிறைய தொழில் தொடங்குவதற்கான நேரம் அப்படின்றது கூடி வருது. லாபச்சனி அல்டிமேட்டான பலனா கண்டிப்பா கொண்டு வந்து கொடுக்க போகுது. 11ஆம் இடத்துல வரக்கூடிய சனி வந்து எக்ஸ்ட்ரானரியான பவரை வந்து ரிஷபராசிக்காரங்களுக்கு கொடுக்க போறாங்க. நிறைய ரிஷபராசிக்காரங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான யோகம் அப்படின்றது கண்டிப்பாக ஆஃப்டர் மேக் அப்புறம் இருக்கு. கம்யூனிகேஷன்ல வந்து ஒரு விதமான ஒரு என்ன சொல்றது வருமானம் வருவதற்காக பேசக்கூடிய ஆட்களாக நீங்க மாற போகிறீங்க. இது வரைக்கும் நான் பேசி பேசி பார்த்தேன், அவன் கொடுக்கவே இல்லை, எனக்கான காசு பணத்தெல்லாம் கொடுக்கல அப்படின்னா இந்த தடவை நீங்க கேட்டீங்கன்னா கேட்கறதுக்கு முன்னாடியே கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. அதனால உங்க பேச்சு நிக்க போகுது. இது வரைக்கும் நீங்க அழகா இருந்தீங்க, இனிமே உங்க பேச்சு அழகா இருக்க போகுது. குரு வந்து 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால இனிக்க ரசிக்க பாயிண்டா பேச போறீங்க. ஆமான்னு எல்லாரும் உச்சி கொட்ட போறாங்க. ரிஷபராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் கெடுபலன்னு சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லைங்க. சூப்பரா இருக்க போகுது. இந்த சரியான காலத்தை முறையா
நீங்க பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா இந்த வருஷம் உங்களுக்கு சூப்பரான வருஷம் தான். கிட்டத்தட்ட 2027 வரைக்குமே ரிஷபராசி அல்டிமேட்டா இருக்குங்க. அதனால வந்து கவலையெல்லாம் பட வேணாம். எங்கேயோ கொஞ்சம் சோம்பேறித்தனம் எட்டி பார்க்குதோ அதை மட்டும் கொஞ்சம் எட்டி பார்க்க விடாம பார்த்துக்கோங்க. ஏன்னா யூஸ்வலி ரிஷபராசி நான் சொன்ன மாதிரி ஒரு விஷயத்த கொண்டு போய் ப்ரெசென்ட் பண்றதுக்கு முன்னாடி 10 தடவை அவங்களுக்குள்ளேயே ட்ரையல் பார்த்துப்பாங்க. 11ஆவது தடவை தான் கொண்டு போய் ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. அப்ப இந்த 10 தடவை ட்ரையல் பார்க்கக்கூடிய நேரம் கால விரயம் ஆகுறதுன்றதெல்லாம் அவங்களுக்கு கிடைக்கிறது. எனக்கு பர்ஃபெக்ஷன் அப்படின்றது தான் முக்கியம் நினைக்கக்கூடிய ஆட்கள் தான் ரிஷபராசி ஆட்கள். இந்த தடவை நீங்க பர்ஃபெக்டா தான் இருக்க போறீங்க. ஆனா இந்த பர்ஃபெக்ஷன் சொல்லி சொல்லி நம்மளுடைய தேவையில்லாத டயத்தை வந்து வேஸ்ட் பண்ண வேணாம் பாருங்க. அதனால எனக்கு தெரிஞ்சு டிசம்பர் அப்படியே கொஞ்சம் தாண்டி ஜனவரி அப்படியே தாண்டி பிப்ரவரி மாசம்லாம் சூப்பரா இருக்க போதுங்க ரிஷபராசிக்காரங்களுக்கு. அல்டிமேட்டான பலன் மட்டும்தான் இருக்கு. சரியாக முறையாக இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொள்ளக்கூடிய ரிஷபராசினியர்கள் அத்துணை பேருக்குமே பொருளாதாரத்துல உச்சத்துலதான் இருக்க போறீங்க. அதை தாண்டியும் மகாலட்சுமி வழிபாடு அப்படின்றதும் துர்கை வழிபாடு அப்படின்றதும் மிகச்சிறந்த ஏற்றத்தை கண்டிப்பா கொண்டு வரும். முடியும் அப்படின்னா பௌர்ணமி மாசம் ஒரு கிரிவலம் போயிட்டு வர்றது, இல்ல பௌர்ணமி மாசம் வந்து ஒரு அம்மன் வழிபாடு பண்றது உங்களுடைய பொருளாதார வளர்ச்சியை உச்சத்திற்கு கொண்டு போய் கண்டிப்பாக நிற்க வைக்கும். அதை தாண்டி யாரெல்லாம் வந்து திருப்பதி போகணும்னு நினைச்சிட்டு இருந்தீங்களோ இந்த தடவை திருப்பதி போவதற்கான வாய்ப்பு கண்டிப்பா கிடைக்க போகுது. நிறைய பேர் வந்து பெருமாளோட ஒரு டைப் வச்சுக்க போறீங்க. நிறைய வந்து பெருமாள் சார்ந்த விஷயங்கள்லாம் உங்களை சேர்ந்து இயங்க போகிறது. இன்னும் சில பேர் உங்களுடைய வால்பேப்பர்லயோ உங்க டிபிலயோ வந்து திருப்பதி பெருமாளை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய காசு பணம் வருவதற்கான நேரத்தை அவர் கொண்டு வந்து கொடுப்பார். ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் கெடுதல் பலன் சொல்ற மாதிரிலாம் ஒண்ணுமே இல்லைங்க. எல்லாமே சூப்பரா தான் இருக்கு. ஆனா இந்த நேரத்தில் இந்த நியூ இயருக்கு அப்புறம் வரக்கூடிய 2026ல மட்டும் தான் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா பிளானட்டோட முன்னாடி பின்னாடி நகர்வு இருக்கு. அது ரெட்ரோ ஆகுதா ஸ்ட்ரைட்டா இருக்கா அதெல்லாம் பொறுத்து தான் வந்து பலன் எடுக்க முடியும். இப்போ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லணும் அப்படின்னா ரிஷபராசிக்காரங்களுக்கு சூப்பரா இருக்கு. நீங்களாம் பலனே பார்க்க வேணாம். கலர் தூக்கி விட்டு கம்முன்னு போயிட்டே இருக்க வேண்டியதான். மற்றவங்கள தான் உட்காந்து என்ன பலன் என்ன ராசி என்ன ப்ரெடிக்ஷன் பார்த்துட்டு இருக்கணும். ரிஷபராசி நாட்டில் மழை தான். ஸோ அதனால கவலையே பட வேண்டாம். அல்டிமேட்டான பலன் மட்டும்தான் இந்த நியூ இயரில் இருந்து ஆரம்பமாக போகிறது. தன்னுடைய புத்திசாலித்தனத்தால் தன்னுடைய சிந்தனையால் அனைவரையும் வசீகரிக்கக்கூடிய மிதுனராசினியர்களே, இந்த 2025வது வருஷம் நியூ இயர் எப்படி இருக்க போகுது அப்படின்னா இருக்க போகுது நல்லா தான் இருக்க போகுது. கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாகத்தான் மிதுனராசிக்காரர்களுக்கு இந்த நியூ இயர் அப்படின்றது எட்டி பார்க்க போகுது. நான் பெருசாலாம் பீடிகை போட்டு நீங்க அப்படி இருப்பீங்க இப்படி இருப்பீங்கன்னு சொல்லலாம் ரெடி இல்லைங்க. யதார்த்தத்தை இருக்கிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா கிட்டத்தட்ட மார்ச் மாசத்துக்கு அப்புறம் 10ஆம் இடத்தில் சனி வந்து அமர்கிறார். வேலையை செவ்வனே செய்வதற்கு மிஸ்டர் சனி ரெடி ஆயிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். என்ன மேடம் 10ஆம் இடத்துல சனி 12ஆம் இடத்துல வரைய குரு எங்க பாடு திண்டாட்டம் தானா அப்படின்னா அப்படிலாம் இல்லை. யாரெல்லாம் ஃபாரின் போகணும்னு நினைச்சிட்டு இருந்தீங்களோ அவங்க எல்லாம் ஃபாரின் போவதற்கான முகாந்திரங்கள் கண்டிப்பாக தெரிய ஆரம்பிக்கும். நிறைய மிதுன ராசிக்காரங்க ஃபாரின் டிராவல் பண்ணுவதற்கான நேரம் அப்படின்றது கூடி வருது. இல்ல ஃபாரின்ல இருக்கிறவங்க இங்க வருவதற்கான நேரம் அப்படின்றது கண்டிப்பாக 100க்கு 100% கூடி வருது. நிறைய பேர் வந்து பிஆருக்கு அப்ளை பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க, நிறைய பேர் விசாக்கு அப்ளை பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு டாப் கியர் போட்டு அடிச்சாம்பர் அப்பாயின்மெண்ட் ஆர்டர்னு போயிட்டே இருக்க வேண்டியதான். சூப்பரான டைம் பீரியடாகத்தான் இருக்கிறது வெளிநாட்டு வேலை இல்ல வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு. அதை தாண்டி யூஸ்வலா ஒரு கோட் இருக்குல்லங்க, 10ல் குறி பதவி நாசம் 10ல் சனி பதவி மோசம்னு இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன யூஸ்வல் அது யூஸ்வல் கோட்டு தான். அதை கொஞ்சம் டீப்பா பார்த்தோம் அப்படின்னா வேலையில் கொஞ்சம் கவனம், இடமாற்றம், பணிமாற்றம், தொழில் மாற்றம் இதெல்லாம் வருவதற்கான நேரம் அப்படின்றது மிதுன ராசிக்காரங்களுக்கு இருக்கு. ஸோ வந்து வேலையில கொஞ்சம் ஏதோ ஒரு மாறுதல் வருவதற்கான டைம் பீரியடா இருக்கு. ஸோ அதுல கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம். மே மாசம் வரைக்கும் 12ல இருக்கக்கூடிய குரு ஒரு விரயத்தை கொடுக்கறதுனால கண்டிப்பா வந்து சனியை வந்து வேலையை இண்டிகேட் பண்றதுனால உங்களுடைய யூஸ்வலி நீங்க கோவமே பட மாட்டீங்க மிதுன ராசிக்காரங்க. இந்த உங்களையே கோவப்படுத்த மாதிரி தான் பிளானட்டோட அமைப்புலாம் இருக்கு. ஏதோ ஒரு கோவப்படுத்தி உங்களை அந்த வேலையை விட்டு வெளியே அனுப்பிட மாட்டோமா, அதன் மூலமா ஒரு விரயம் வந்துடாதான்ற மாதிரியான லீலைகள் எல்லாம் மிஸ்டர் சனி பண்ணுவார். அதனால என்ன ஆனாலும் என்ன அடிச்சாலும் நான் தாங்க வேண்டாம் அப்படின்னு உங்க வேலையில் நீங்க நின்றுட்டீங்க அப்படின்னா வேலை மூலமாக வரக்கூடிய பணி இழப்பு அப்படின்றது மிதுன ராசிக்காரங்களுக்கு பெருசா இருக்க போறது இல்லை. பட் ஏதோ வேலை அப்படின்ற விஷயத்துல வந்து நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியான விஷயங்கள் நடக்க போறது இல்லைங்க. நான் வந்து பிராங்காவே பேசிடுறேன். அதனால இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போது நம்மளுக்கு இப்படிதான் இருக்க போகுது அப்படின்ற நீங்க தாட் ப்ராசஸோட ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா பெருசான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் நீங்களும் வச்சுக்க மாட்டீங்க. யூஸ்வலி மிதுன ராசிக்காரங்க பெருசா எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்க மாட்டாங்க. லிவ் த மூமெண்டா போகக்கூடிய ஆட்கள் தான் மிதுன ராசி ஆட்கள். ஏன்னா முதல் நாளே புத்தியால் வேலை செய்யக்கூடிய ஆட்கள். அதனாலதான் நான் எடுக்கும் போதே புத்தியால் வேலை செய்யக்கூடிய மிதுன ராசிக்காரர்களே அப்படின்னு சொல்லி மேற்கப்புறம் நீங்க ஏதாவது ஒரு விஷயத்த வந்து ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னா குரு வந்து 1-5-9 இயக்க தான் போறாரு. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவர் 1-5-9 இயக்கும் போது உங்களை இயக்க போறார். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா குருனாலே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பேங்கர் அவர் என்ன பண்ணுவாருன்னா ஒரு கடனை வாங்க வச்சு அதுல மாட்டி விட்டு வேடிக்கை பார்க்கக்கூடிய டயத்தை சனி பண்ணுவார். அதனால அதுல கொஞ்சம் கவனமாக இருங்க. வேலை போயிட்டு கடனை வாங்கி நம்ம வாழ்க்கையை ஓட்டுற மாதிரியான நிலையெல்லாம் கூட குரு வந்து சனியும் கொண்டு வந்துருவாங்க.
அதனால கண்டிப்பாக கொஞ்சம் எங்கேயாவது ஒரு ஈகோ எட்டி பார்க்குது அப்படின்னாலே முளையிலேயே கிள்ளி போட்டுருங்க. ஏன்னா தேவையில்லாத ஈகோனால இல்ல தேவையில்லாத ஒரு டிப்ரெஷன்னால நீங்க வேலையை விட்டுறது அப்படின்றது பிரச்சனைக்குள்ள ஆளாறது. வேலை பத்தி நீங்க சிம்மராசிக்காரங்கிட்ட கேட்டு பாருங்க. போன வருஷம் அவங்க எவ்வளவு பாடுபட்டாங்கன்னு. கிட்டத்தட்ட அதே அமைப்புல இப்ப சனி வரனால இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்க போது. அதனால தான் நான் இவ்வளவு அழுத்தி அந்த ஒரு விஷயத்த மட்டுமே பர்டிகுலர் பண்ணி உங்களுக்கு சொல்லிட்டே இருக்கேன். நிறைய பேருக்கு வந்து நிறைய மிதுன ராசிக்காரங்க வந்து இந்த வருஷம் உங்களுடைய ஆசைகள் எல்லாம் பூர்த்தி ஆகக்கூடிய டைம் பீரியடா இருக்கு. செலவு வரணுங்க. அது சுப விரயமா இல்ல அசுப விரயமான்றது நம்ம தான் டிசைட் பண்ண போறோம். நிறைய பேர் லேண்ட் வாங்குறதுக்கு, இடம் வாங்குறதுக்கு, வண்டி வாகனம் வாங்குவதற்கான நேரமாக மிதுன ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக இருக்கு. நிறைய பேர் வந்து இந்த பேங்க்ல லோன் வாங்கி வீட்டை வந்து கட்டுறது இல்ல பேங்க் லோன் அடைக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நடக்கும். 1, 5, 9 இயங்க போறதுனால கண்டிப்பாக உங்களுடைய குலதெய்வத்தோட ஆகச்சிறந்த அருள் அப்படின்றது மிதுன ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக கிடைப்போகுது. இறையருள் மூலமா உங்களுடைய ஆத்ம அழகு அப்படின்றது ஜொலிக்க போகுதுங்க. ரொம்ப சூப்பரா இருக்க போறீங்க. இயல்பாவே வந்து மிதுன ராசி புத்தியால் வேலை செய்யக்கூடிய ஆட்கள். அவங்க வந்து எது கரெக்ட் எது தப்புன்னு ஆராய்ச்சி பார்த்துதான் ஒரு செயல்ல ஈடுபடுவாங்க இல்லையா? அப்போ இந்த இறையருளும் சேர்ந்திருக்கும் போது நம்மளுக்கு சொல்லவா வேணும். சோ சனியெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. பெரிய ஆளே நம்ம கிட்ட இருக்காரு. சனி என்ன பண்ணிடுவாரு? அதனால நம்ம தலைவர் சொல்ற மாதிரி ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கா, நம்ம ஏன் கவலை பண்ணுவோம். மிதுன ராசிக்காரங்க பெருசாலாம் ஒண்ணு கவலைப்பட்டுக்க வேண்டிய டைம் பீரியட் எல்லாம் இல்ல. ரொம்ப நல்லா தான் இருக்க போகுது. பட் கவனம் கவனம் கவனம். பேச்சில் கவனம், சிந்தனையில் கவனம், செயலில் கவனம், எல்லாத்துலயும் ஒரு நிதானம். அம்மாவோட உடம்பு அப்பாவோட உடம்பை பார்த்துக்கக்கூடிய டைம் பீரியடாக இருக்கு. நிறைய மிதுன ராசி குழந்தைகளா இருந்தா கீழே மேல விழுந்து அடிபடுறதுக்கான நேரமாவும் இருக்கும். அதுல ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். நிறைய மிதுன ராசி பெண்களுக்கு உங்களுடைய அபிலாஷைகள் அனைத்தும் நடப்பதற்கான காலம். நிறைய பேர் தங்கம் வாங்க போறீங்களோ? ஏன் மேடம் தங்கம் விற்கிற விலையில் தங்கமா வாங்குறது அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்துக்குள்ள மிதுன ராசிக்காரங்க தங்கம் வாங்கிடுவீங்க. நீங்க தான் தங்கத்தையே உங்ககிட்ட வச்சிருக்கீங்களே. மிஸ்டர் குரு அப்படி அழகா தூக்கி வச்சுக்க போறீங்க ஆஃப்டர் மேக் அப்புறம் சொல்லவா வேணும். கண்டிப்பாக மிதுன ராசிக்காரங்க தங்கம் வாங்குவதற்கான நேரம் அப்படின்றது கூடி வருது. கண்டிப்பா குருமார்களுடைய ஒரு பிளெஸிங் வாங்குறது, அதை தாண்டியும் உங்களுடைய பணம் வருவதற்கு அம்பிகை வழிபாடு, அதுவும் பௌர்ணமியில பண்ணக்கூடிய அம்பிகையோட வழிபாடு, ஏதாவது ஆத்தங்கர பக்கம் குளத்தங்கர பக்கம் இருக்கக்கூடிய உங்க குலதெய்வமாக இருந்தால் உங்க குலதெய்வத்தை போய் கும்பிட்டு வர்றதுக்கான ஒரு மிகப்பெரிய முயற்சிகளை மேற்கொள்ளுதல், இது எல்லாமே கிடைக்கும். நான் ஃபாரின்ல இருக்கேங்க அங்க இருக்கேன் என்னால முடியாதுன்னா கிளம்பி வந்து ஒரு தடவை குலதெய்வத்தை கும்பிட்டு போங்க. அது போதும் உங்களுக்கு. சூப்பரா உங்களுடைய முன்னேற்றத்தோட உச்சியில கொண்டு போய் உங்க குலதெய்வம் உட்கார வைப்பா. எந்த தெய்வம் வருதோ இல்லையாங்க, முதல்ல உங்க குலதெய்வம் தான் ஓடி வரும். அதனால அதை மனசுல வச்சுட்டு கண்டிப்பாக மிதுன ராசிக்காரர்கள் உங்களுடைய குலதெய்வம் கோவிலுக்கு போய் அங்க ஒரு உங்களுக்கான அந்த முறைகள் என்ன இருக்கோ அதை பார்த்துட்டு நீங்க வந்து பண்ணீங்க அப்படின்னா இந்த 2025 வருஷம் உங்களுக்கு அல்டிமேட்டான பலன் கண்டிப்பா கொண்டு வந்து கொடுக்கும். அதை தாண்டி உங்க முயற்சிகள் அனைத்துமே ஒரு சக்சஸ் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக சிவ வழிபாடு அப்படின்றது உங்களுக்கு தேவைப்படக்கூடிய நேரமா இருக்கு. நிறைய பேர் வந்து சிவனுக்கு தேன் கொடுத்தல் இல்லை பாலாபிஷேகம்லாம் பண்ணீங்கன்னா சிவன் வழிபாட்டின் மூலமாக உங்கள் முயற்சிகள் அனைத்தும் பலித்தமாகக்கூடிய காலகட்டமா இருக்கு. நிறைய குருமார்களுடைய பிளெஸிங் கிடைக்கக்கூடிய காலகட்டமா இருக்கு. 1, 5, 9 மிதுன ராசிக்காரங்களுக்கு ஆஃப்டர் மேக் அப்புறம் இயங்க போகுது. 5ஆம் இடம் அப்படின்றதான் காதல், சிந்தனை, செயல், உங்களுடைய மூளை, இது எல்லாமே இயங்க போகுது. உங்களுடைய குலதெய்வத்துடைய ஆசி அப்படின்றது உங்களுக்கு அல்டிமேட்டா கிடைக்க போகுது. மிதுனராசிக்காரங்களுக்கு கெடுபலன்லாம் ஒன்றும் பெருசா இல்லைங்க. இந்த குரு அப்படின்னா கௌரவத்தை இண்டிகேட் பண்ணுவார் இல்லையா? குரு தான் கௌரவம். அப்ப அவர் வந்து நம்ம தலையில உட்கார்ந்து இருக்கும் போது நம்ம வீட்டுல எந்த சாதம் சாப்பிட்டாலும் பரவாயில்ல, தயிர் சாதம் சாப்பிட்டாலும் வெளியில பிரியாணி சாப்பிட்ட மாதிரி காட்டிக்கணும்ன்றதுக்காண்டி சில வேலைகள்லாம் பண்ண வைப்பார். இங்க இருந்து அது சனியும் தூண்டுவார். அதனால எந்த விஷயமா இருந்தாலும் சரி, அது நானா இருந்தாலும் சரி, நீங்களா இருந்தாலும் சரி, யாருக்காக இருந்தாலும் சரி, இந்த செலவு இப்ப அவசியமா அப்படின்றத பார்த்துட்டு இந்த வேலை நான் செய்வது கரெக்டான்றதை பார்த்துட்டு நீங்க செஞ்சீங்க அப்படின்னா ஒன்றும் பெரிய இழப்பெல்லாம் ஒன்றும் மிதுன ராசிக்காரங்களுக்கு வரவே இல்லை. வேலையில மட்டும் கவனம் கவனம் கவனம். தன்னுடைய கலகலப்பு பேச்சால் அனைவரையும் கவரக்கூடிய கடகராசினியர்களே, இந்த வரக்கூடிய 2025 வருஷம் நியூ இயர் எப்படி இருக்க போகுது அப்படின்னா எக்ஸ்ட்ராடினரியா இருக்க போகுது அப்படிதான் சொல்லணும். கிட்டத்தட்ட இது வரைக்கும் நீங்க சிரிச்சா அவ்வளவு அழகா இருக்கும்ல, அந்த சிரிப்பே மறந்து போச்சு இல்ல, அந்த அளவுக்கு வச்சு சனி வச்சு 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 செஞ்சுட்டாரு கடகராசிக்காரங்களை. அஷ்டம சனின்ற பேர்ல உயிர் மட்டும்தாங்க பேலன்ஸ் இருக்கு. மற்ற எல்லாம் போயிடுச்சு. மானம் போச்சு, மரியாதை போச்சு, செய்யாத பழிக்கு வந்து தண்டனை ஏத்தாச்சு, காசு போச்சு, எல்லாமே போச்சு போச்சு போச்சு. ஏன் தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரியான நிலைமைக்கு என்னை கொண்டு போய் விட்டுருச்சு இந்த 2.5 வருஷம். அப்பாடி எப்படியோ தப்பிச்சினேன் அப்படின்னு சொல்லி புலம்பக்கூடிய கடகராசினியர்கள் அத்துணை பேருக்கும் உங்களுடைய புலம்பல் எல்லாம் பிரபஞ்சத்துக்கு கேட்டு உங்களுக்கான விடிவு காலம் அப்படின்றத ஸ்டார்ட் பண்ணி விட ரெடி ஆயிட்டாரு இந்த நியூ இயர்ல இருந்து. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சனி அப்படின்ற பிளானட் வந்து 6 மாசத்துக்கு முன்னாடியே அடுத்த வீட்டுக்கான இயக்கத்தை கொடுக்க ஆரம்பிச்சுவாரு இல்லையா? அந்த மாதிரி இப்ப அஷ்டம சனியில இருந்து அவதிப்படக்கூடிய அத்துணை கடகராசி நேயர்களுக்குமே அப்பாடி அப்படின்னு ஒரு பெரிய விமோச்சனம் தான், சொல்லப்போனா சாப விமோச்சனம் தான் அப்படின்ற மாதிரிதான் நிகழ்வுகள் நடக்க போகுது. வரக்கூடிய
ஜனவரி மாசத்துல இருந்து உங்களுக்கான சூப்பரான சுப்ரீம் டைம் அப்படின்றது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நான் திரும்பவும் சொல்றேன், சுப்ரீம் டைம்னா சாதாரண விஷயம் கிடையாது. இது வரைக்கும் எதெல்லாம் வேணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தீங்களோ, எதெல்லாம் இழந்தீங்களோ, எதெல்லாம் வந்து கிடைக்கலன்னு சொல்லி தவிச்சிட்டு இருந்தீங்களோ, எத்தனை தடவை நடந்தீங்களோ ஒரு விஷயத்துக்கு, அது எல்லாமே வந்து தவிடுபடி ஆயிட்டு நீங்க போய் நின்னோடனே அந்த விஷயம் நடக்கிறதுக்கான முகாந்திரங்கள் எல்லாம் தெரிவதற்கான நேரம் அப்படின்றது இந்த நியூ இயர்ல இருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த நியூ இயர் யாருக்கு வந்து சூப்பரோ இல்லையோங்க, கடகத்துக்கும் மகரத்துக்கும் தாங்க சூப்பர். இன்னும் சில பேருக்கு மணி பேக் பாலிசி மாதிரி இந்த நேரத்துல நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு இன்சூரன்ஸ் அமௌண்ட்டோ இல்ல எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு அமௌண்ட்டோ கிடைக்கிறதுக்கான நேரம் அப்படின்றது கூடி வருது. நிறைய பேருக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ல எங்களுக்குலாம் 7 ரூபா கிடைச்சதுன்னா உங்களுக்கு மட்டும் 8,000 ரூபாய் கிடைக்கிறதுக்கான டைம் பீரியட்லாம் இருக்கு. கொடுத்து வச்ச ராசிகளா இருக்க போறீங்க. இது வரைக்கும் நீங்க பட்ட அத்துணை கடன்கள்ல இருந்தும் நிவர்த்தி ஆறதுக்கு உங்களுக்கு பணம் வரணும்ல. அந்த பணம் வந்தாதானே அதெல்லாம் செய்ய முடியும். அதனால அந்த பணம் வருவதற்கான வேலைகள்லாம் சனி பார்த்து விட்டுதான் செல்வார். அதனால பெருசாலாம் ஒன்றும் கவலைப்பட்டுக்க வேணாம். கடகராசியை பொறுத்த வரைக்கும் இனிமே கெத்த காலத்துக்கு விட்டு நடந்து போயிட்டே இருக்கலாம். இது வரைக்கும் நான் தலை குனிஞ்சு நான் நடக்கிற மாதிரியான சூழல்லாம் கிரியேட் ஆயிடுச்சு மேடம் சொல்லிட்டு வருத்தப்படுற அத்துணை கடகராசினியர்களுக்கும் கண்டிப்பா சொல்றேன், சூப்பரான டைம் பீரியட் அப்படின்றது ஆரம்பம் ஆயிடுச்சு. நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எதை பத்தி இனிமே கவலைப்பட வேண்டாம். நீங்க சிரிச்சா அவ்வளவு அழகா இருக்குங்க. ஆனா சிரிப்புன்றது ஏதோ மறந்து போச்சுல இந்த 2 வருஷம். இனிமே நீங்க சிரிக்கக்கூடிய டைம் பீரியடா மட்டும்தான் இருக்கு. இது வரைக்கும் உங்களை பார்த்துலாம் சிரிச்ச எவனா உங்க கண்ணு முன்னாடி அழிய போறத பார்க்க போறீங்க. ஆஃப்டர் மேக் அப்புறம் குருவோட டிரான்சிட் அப்படின்றது கொஞ்சம் ஒரு கரெக்டான பொசிஷன்ல இல்லைங்க. அதனால அந்த இடத்துல கவனமா இருக்கணும். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்ப கத்துக்கிட்ட பாடமே போதும். இந்த அனுபவத்தெல்லாம் வச்சு திரும்ப வந்து தெரியவே இல்லாம பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றதுல தயவு செஞ்சு கடகராசிக்காரங்க இறங்காதீங்க. என்ன மேடம் இப்பதான் சூப்பரான டைம் பீரியட், நீங்க திரும்ப இன்வெஸ்ட்மெண்ட்ல இறங்காதீங்க அப்படின்னா, இந்த வருஷம் குருவோட டிரான்சிட் அப்படின்றது கொஞ்சம் வந்து விரயத்தை நோக்கி இருக்கிறனால கண்டிப்பாக 11ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு கொஞ்சம் லாபத்தெல்லாம் கொடுத்துட்டு இருந்த குரு இப்ப 12ஆம் இடத்துல போறாரு. கண்டிப்பா ஏதோ ஒரு விரயத்தை அவர் இண்டிகேட் பண்ணிட்டு இருக்காரு. சனி என்னதான் கொஞ்சம் அப்படியே போ அப்படின்னு கொஞ்சம் நிம்மதியா விட்டா கூட இந்த பக்கம் குரு வந்து செக் வைக்கிறதுக்கு ரெடியா இருக்காரு. இது சுப விரயமாகத்தான் ஆகும் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா குரு எப்பயுமே சுபர் தாங்க. மிஸ்டர் சனி அளவுக்குலாம் ரொம்பலாம் வந்து நம்ம மேல பாசத்தெல்லாம் பொழிய மாட்டாரு. அதனால நம்ம கவலைப்பட்டுக்க வேணாம். நிறைய பேருக்கு படிப்புல இருந்த தடை எல்லாம் நிவர்த்தி ஆயிட்டு சூப்பரா மேற்படிப்பு படிப்பதற்கான யோகம், ஃபாரின் போய் படிக்கணும்னு நினைச்சு ஆசைப்பட்ட அனைத்து கடகராசிக்காரர்களுக்கும் மேற்படிப்பு படிப்பதற்கான நேரம், கல்யாணம் ஆகாத அனைத்து கடகராசினியர்களுக்கும் கல்யாணம் கூடி வருவதற்கான நேரம், எல்லா சந்தோஷமும் நடக்க போகுதுங்க. மே மாசத்துக்கு அப்புறம் சூப்பரா இருக்க போறீங்க கடகராசிக்காரங்க. எதை பத்தியுமே நீங்க கவலைப்பட்டுக்கவே வேணாம். நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான நேரமா இருக்கு. இறைவனுடைய ஆகச்சிறந்த அருள் அப்படின்றது அப்படியே ஷவர் மாதிரி உங்க மேல அந்த பிளெஸிங்கை திரிக்கக்கூடிய டைம் பீரியடாகத்தான் இருக்கு. உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டின் மூலமாக அதை அப்படியே அழகா அள்ளி கொண்டு வந்து உங்களுக்கான புதையிலே நீங்க வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளவு சூப்பரா இருக்கு டைம் பீரியட் கடகராசினியர்களுக்கு. இந்த இதை நான் இன்னும் கொஞ்சம் வலுவேத்துறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக நான் திரும்ப திரும்ப சொல்றேன், தண்ணீர் தானம் அப்படின்றது ரொம்ப 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 முக்கியம். வருமானத்தை பெருக்கிறதுக்கு சிவ வழிபாடு அப்படின்றது உங்களுக்கு மிகச்சிறந்த ஏற்றத்தை கொண்டு வந்துடும். முடிஞ்சா டைம் இருக்கிறவங்க கண்டிப்பா வந்து திருவண்ணாமலை கிரிவலம் ஒரு தடவை பௌர்ணமி அன்னைக்கு போயிட்டு வந்து பாருங்க. உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவதை கண்டிப்பாக கண்கூடாக உணர்வீர்கள். கடகராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கனவுகள் அனைத்தும் கைகூடி வரக்கூடிய காலகட்டமாகத்தான் இந்த புத்தாண்டு பிறக்க போகிறது. என்ஜாய் பண்ணுங்க. தன்னுடைய சிந்தனையால், செயல்பாட்டால், மனோதினத்தால் அனைவரையும் சொக்க வைக்கும் சிம்மராசினியர்களே, இந்த 2025 வருஷம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தா இருக்க போகுது பார்க்கலாம். இந்த 2025 வருஷம் சிம்மராசிக்காரங்களுக்கு கிட்டத்தட்ட அனுபவத்துடைய எல்லைக்கு போறீங்கன்னு சொல்லலாமா? இது வரைக்கும் பார்த்த அனுபவம்லாம் கம்மி. இது வரைக்கும் நீங்க பார்த்ததெல்லாம் வெறும் ட்ரைலர் தான். இனிமேல் தான் மெயின் பிக்சர் வந்து மிஸ்டர் சனியை விளையாடுறதுக்கு ரெடியா இருக்காரு. ஸோ நம்மளும் எந்த பால் போட்டாலும் 6 அடிக்கிற ஆட்கள் தானே. சிம்மராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் யாரா இருந்தாலும் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் தான். இந்த தடவை சனி போடுற பால்ல நம்ம 4 அடிக்க போறோமா இல்ல போல்டாக போறோமான்றத மேல இருக்க அம்பையர் தான் டிசைட் பண்ண போறார். உங்களுக்கான சுய அனுபவத்தை வழங்கக்கூடிய காலகட்டமாகத்தான் இந்த 2025 வருஷம் வரப்போகுது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மேல இருக்க அம்பையர் தான் டிசைட் பண்ண போறாரு. நம்ம வந்து 6 அடிக்க போறோமா இல்ல 4 அடிக்க போறோமா இல்ல அவுட் ஆக போறோமா இல்ல ஸ்டக் வைக்க போறோமா இல்ல வந்து நம்மள வந்து காப்பாத்திக்க போறோமா, எல்லாத்தையும் வந்து கடவுள் வழிபாட்டின் மூலமாக மட்டுமே இந்த தடவை கரை சேருவதற்கான காலம் அப்படின்றது சிம்மராசினியர்களுக்கு இருக்கு. இது வரைக்கும் கண்டச்சனில இருந்து 10ஆம் இடத்துல வேற குரு உட்காந்து வேலையில ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ், உடல்நிலையில ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருந்த இந்த 2 பேரும் அப்படியே நகர்ந்து அடுத்தடுத்த வீட்டுக்கு போய் என்னெல்லாம் பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தா, மிஸ்டர் சனி அஷ்டம சனியின் மூலமாக நம்மள அப்படியே அழகா அபேஸ் பண்ணி எவ்வளவு அடிச்சா இவன் தாங்குவான் அப்படின்றத வச்சு செக் பண்றதுக்கு ரெடி ஆயிருக்காரு. ஆயத்தமாக போறா ஜனவரி மாசத்துல இருந்து. கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க. இந்த 2025 வருஷ காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னா, நான் சொன்ன மாதிரி முன்னாடியே 2 விதமான பலனை கொடுக்க போகுது. என்ன மாதிரியான பலன் கொடுக்க போகுதுன்னா, முதல்ல 5 மாசம் கொஞ்சம் உங்களை
தயார் பண்ண போறாரு சனி. இந்த சமூகம் எப்படிப்பட்டது, இந்த உலகம் எப்படிப்பட்டது, எந்த மாதிரி வந்து நீங்க எஸ்கேப் ஆயிக்கலாம், இல்ல எந்த மாதிரி வந்து நீங்க வந்து உங்களுடைய செயல்பாட்டால் நீங்க வந்து உங்களை அடையாளப்படுத்திக்கலாம், எப்படியெல்லாம் நீங்க தாங்கணும். யூஸ்வலி சிம்மராசிக்கு ஒரு தன்மை என்ன தெரியுமா, அவங்களுக்கு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டுங்க. அவங்களுக்கு இந்த நைச்சியமா பேசி நடிக்கலாம் தெரியாது. வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு பேசிட்டு போயிட்டே இருப்பாங்க. உங்களுடைய ஆளுமையில கை வைக்கக்கூடிய நேரமா இருக்கு. அதனால அதுல கொஞ்சம் கொஞ்சம் கவனமா இருங்க. ஏன்னா சிம்மராசி எதை வேணா அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. வேலை அப்படின்ற விஷயத்துல அட்ஜஸ்டே பண்ண மாட்டாங்க. சனி தன்னோட பால போடுறதுக்கு ரெடியா இருக்காரு. இது எல்லாமே வெறும் 5 மாசம் தாங்க. அடுத்த 5 மாசம் சூப்பரா இருக்க போகுது. ஏன்னா இது வரைக்கும் 10ஆம் இடத்துல இருந்து குரு வந்து நிறைய வேலைகள்ல டிஸ்டர்பன்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்து அப்படியே உங்களை மென்டல் டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தது. இந்த குரு என்ன பண்ண போறாருன்னா அப்படியே நகர்ந்து 11ஆம் இடத்துல லாப குருவா போய் உட்கார்ந்து அமர போறார். இதுவே உங்களுக்கு மிகச்சிறந்த ஏற்றத்தை கொடுக்க போகுது. நான் ஏற்கனவே சொன்னேன்ல ஒரு விஷயம், யாருக்கு எங்க எப்படி அடிச்சா வலிக்கும்னு சனிக்கு தெரியுங்க. அதனால அவங்கவுங்கள அப்படிதான் அடிப்பாரு. சனி யாரங்க தண்டிப்பாரு? யாரு தப்பு பண்றாங்களோ, யாரு ஏமாத்துறாங்களோ, யாரு பொய் சொல்றாங்களோ, யாரு வந்து சமூகத்திற்கு எதிரான ஒரு செயலை செய்கிறார்கள். அதனாலதான் சனி வந்து நீதிமான். ஜஸ்டிபிகேஷன் கொடுக்கறவரே சனி. அவர் தான் கர்மாக்காரகன். அதனாலதான் அவர் துலாம்ல போய் உச்சம் அடைகிறார். சோ சனிக்கு வந்து கெட்டது பண்றவங்களை மட்டும்தாங்க பிடிக்காது. சிம்மராசிக்காரங்க இயல்பாவே கெட்டது பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஸ்ட்ரெயிட்டா பேசிட்டு போயிட்டே இருப்பாங்க. உட்கார்ந்த இடத்துல இருந்து வேலை பார்க்கணும், உட்கார்ந்த இடத்துல இருந்து லாபம்லாம் வரும்னு மாதிரியான தாட் ப்ராசஸ அப்படியே ராகு டிரான்சிட் வந்து உங்களை வந்து கொடுப்பாரு. அப்படியே தூண்டி விடுவார் ராகு. அதனால நீங்க பயந்துராதீங்க, அதெல்லாம் முடியாது, நான் என்ன மாதிரிதான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா அஸ்யூஷுவல் எப்பயும் போல இருந்துட்டு போயிட்டீங்கன்னா கண்டிப்பாக சிம்மராசிக்காரங்களுக்கு அஷ்டம சனியில எந்த சனியும் ஒண்ணும் பண்ணாது. அசால்ட்டா அப்படியே நம்ம 6 அடிச்சு போயிட்டே இருக்கலாம். ஏதாவது இடத்துல கொஞ்சம் வந்து கவனிக்காம விட்டுட்டீர்களே ஆனால் கண்டிப்பாக அல்லல் பட வேண்டிய காலகட்டமாகத்தான் இருக்கு. அதனால எச்சரிக்கையா இருக்க வேண்டிய டைம் பீரியட் தான். ரொம்ப வந்து அவங்க அப்படி சொல்றாங்க இப்படி சொல்றாங்க, அஷ்டமச்சனி ஜென்மச்சனி அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. நல்லது பண்றவங்களுக்கு சிம்மராசியா இருந்தாலும் சரி, அது மேஷராசியா இருந்தாலும் சரி, துளாராசி எதுவுமே வந்து எந்த சனியும் எந்த குருவும் எந்த ராகு கேதுக்களும் எதுவும் பண்ண போறது இல்லை. ஆனாலும் கொஞ்சம் ஹெல்த் விஷயத்துல கண்டிப்பாக கவனமாக இருக்க வேண்டிய முதன்மை ராசி எது அப்படின்னு பார்த்தா சிம்ம ராசி தான். இந்த அசிங்க அவமானம் எல்லாம் அவங்களுடைய நேட்டரல் ஆஸ்கோப்பு உங்களுடைய தசாபுதி படி இயங்க போறதா இருக்கட்டும், பொது பலன் அப்படின்றதுல வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப ஸ்பீட் டிரைவ் வேணாம். கண்டிப்பாக அயக்ரீவர் வழிபாடு இல்ல மிருக முகங்கள் கொண்ட கடவுள்கள் இருப்பார்கள், அவர்களுடைய வழிபாடு அப்படின்றது உங்களுக்கு மிகச்சிறந்த ஏற்றத்தை கண்டிப்பாக கொண்டு வந்து உங்களோட குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு ஆகச்சிறந்த பிளஸிங் அப்படி அலாக்கத் வந்து கொடுக்கறதுக்கான டைம் பீரியடாக இருக்கு. கொஞ்சம் உக்ர தெய்வங்களான அந்த காளியோட வழிபாடு, வாராகியோட வழிபாடு, இந்த வழிபாடெல்லாம் செய்யறதன் மூலமாக உங்களுக்கு மிகச்சிறந்த ஏற்றத்தை கண்டிப்பாக உங்க வாழ்வியலில் அடையலாம். கண்டிப்பாக 6ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய மருத்துவத்தை இண்டிகேட் பண்ணக்கூடிய அந்த இடத்துல இருக்கக்கூடிய நோயாளிகளுக்கு உங்களால ஆனா ஆப்பிள் சாத்துக்குடி எல்லாம் வாங்கி கொடுத்து அவங்களை ஏதாவது கொஞ்சம் குஷி பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சனி அந்த பக்கம் குஷி ஆயிடுவாரு. முடிஞ்ச அளவுக்கு யாராவது வந்து ஹெல்ப் பண்றேன், ஏதோ ரத்தம் தானம் பண்றது இல்ல வந்து மருத்துவ இதுக்கு பில்லு பே பண்றது அந்த மாதிரிலாம் உங்களால முடியும் அப்படின்னீங்கன்னா நீங்க அதெல்லாம் பண்ணீங்கனாலே போதும். சனியுடைய மிகச்சிறந்த பிளெஸிங் உங்களுக்கு கிடைக்க போது. பெரிய ஒரு கெடுபலன்லாம் வரப்போறது இல்லை. சிம்மராசிக்காரங்க பெருசாலாம் பயந்துக்க வேணாம். எனக்கு தெரிஞ்சு திடீர் அதிர்ஷ்டம் அப்படின்றது வேலைகள் மூலமாக உங்களுக்கு கிரியேட் ஆக போகுது. அது ஆஃப்டர் மேக்கப்புறம் நடக்க போகுது. ஸோ அதனால எக்ஸ்ட்ராடினரி பெனிஃபிட் தான் அடைய போறீங்க. சிம்மராசிக்காரங்க சூப்பரா இருக்கு. அடுத்த ராசி கன்னி ராசி. கிட்டத்தட்ட 2025வது வருஷம் இந்த நியூ இயர் எனக்கு என்னெல்லாம் பண்ண போகுது, என்ன மாதிரி ஆக்டிவேட் ஆக போகுது, பிளானட் என்ன மாதிரி என்ன இயக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கன்னிராசிக்கு அல்டிமேட்டான பலன் மட்டும்தான் அப்படின்றது தான் இருக்கு. 2 விதமான நகர்வுகள் அப்படின்றது கன்னிராசிக்கு நடக்க போகுது. முதல் ஒரு 5 மாதம் ஒரு விதமான பலனும், அடுத்த 5 மாதம் ஒரு விதமான பலனும் கன்னிராசிக்கு நடக்க போகுது. கிட்டத்தட்ட சனியோட டிரான்சிட், அதுக்கப்புறம் ராகு கேதுக்களுடைய பயிற்சி, குருவோடைய மாற்றம், இதெல்லாம் சேர்த்து கூட்டு கழிச்சு பார்க்கும்போது கன்னிராசிக்காரங்களுக்கு குருவின் 4ஆம் பார்வை அப்படின்றது உள்ளதுனால வீடு, மனை, வண்டி, வாகனம் எல்லாம் வாங்குவதற்கான யோகம் அப்படின்றது கூடி வருது. நிறைய பேருக்கு சொத்துக்கள் கிடைப்பதற்கான நேரம் அப்படின்றது கூடி வருது. நிறைய பேருக்கு பூர்வீக சொத்துக்கள் இது வரைக்கும் பஞ்சாயத்திலே போயிட்டே இருந்துச்சு, எனக்கு கிடைக்கவே இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த அத்தனை கன்னிராசினியர்களுக்கும் பூர்வீக சொத்து அப்படின்றது கிடைப்பதற்கான காலம் அப்படின்றது இந்த நேரத்தில் சத்தியமா கூடி வருது. நிறைய பேர் வீடு வாங்கலாம், வண்டி வாங்கலாம், அட்லீஸ்ட் ஒரு 1/4 ஏக்கர் இடத்தையாவது வாங்கி போடுவோமே அப்படின்னு இத்தனை நாளா பார்த்துட்டே இருந்த கன்னிராசி நேயர்களுக்கு, கன்னிராசி இருக்கிற வீட்டுல இருக்கிற உறுப்பினர்களுக்கும் சரி, அவர்கள் மூலமாக இடம், மனை, வண்டி, வாகனம் வாங்குவதற்கான நேரம் அப்படின்றது கூடி வருது. ஒருவேளை சின்ன குழந்தைங்க வீட்டுல கன்னிராசினியர்களா இருக்கீங்கன்னா அப்படின்னா அவங்க அப்பா அம்மா ஏதோ ஒரு இடம் வாங்குவதற்கோ இல்லை லேண்ட் வாங்குவதற்கான சூழல் அப்படின்றத கிரியேட் பண்ணி விட்டுரும். பெரியவங்களே கன்னிராசினியர்களாக இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த நியூ இயர்ல நம்ம ஒரு இடத்த வாங்கி போடுவோம், இல்ல ஒரு இதை பற்றி நம்ம வந்து ஒரு ஜூ கட்டியாவது ஒரு வீட்டை வாங்குவோம் அப்படின்ற மாதிரி வீடு, மனை, வண்டி, வாகனம் அப்படின்றது மட்டும்தான் அந்த விதமான சந்தோஷத்தை அனுபவிப்பதற்கான காலமாக இந்த புத்தாண்டு அப்படின்றது உங்களுக்கு பிறக்குது.
லக்குலங்க நான் இந்த வருஷம் இதை பண்ணேன், இந்த வருஷம் இதை பண்ணேன் அப்படின்ற ஒரு மெமரிக்கு ஒரு விஷயம் இருந்தா அது எவ்வளவு சூப்பர். அந்த மாதிரி இந்த வருடம் எனக்கு புதிய ஒரு அனுபவம், புதிய ஒரு தொழில், என்ன எல்லாமே ஒரு மாதிரி டல்லா இருந்தது எல்லாமே சுறுசுறுப்பாகுது, நான் சூப்பரா இருக்கேன் அப்படின்ற மாதிரியான ஒரு செல்ஃப் சாட்டிஸ்பேக்ஷனோட கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த நியூ இயர் அப்படின்றது கடக்க போகும். 4ஆம் பாவத்தால் குருவால் இண்டிகேட் பண்ணப்பட்டுட்டே இருக்கு. அதனால படிக்கக்கூடிய மாணவர்கள் படிப்பில் அபரிதமான மார்க் எடுப்பதற்கான நேரம் அப்படின்றது கண்டிப்பாக கன்னிராசி நேயர்களுக்கு இந்த 2025 வருஷம் மே மாசத்துக்கு அப்புறம் இருக்க போகுது. முதல் 5 மாசம் எதுல கவனமா இருக்கணும் அப்படின்னா, பேச்சில் கவனமாக இருக்கணும், ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக கவனமா இருக்கணும், செயல்ல நிதானமா இருக்கணும், வார்த்தை ஓடுறதுக்கு முன்னாடி 1க்கு 2 தடவை சரியா தப்பான்னு சொல்லிட்டு பார்க்கணும். நீங்க என்னதான் தலைகீழாவே விழுந்தாலும் 6 மாசத்துக்கு அப்புறம் அவங்க பண்றதுதான் பண்ணுவாங்க. எய்தாப்புல இருக்கவங்க நீங்க சொல்றதை கேட்க போறது இல்ல. மிஸ்டர் சனி கேட்க விட மாட்டார். அதனால அந்த இடத்துல டென்ஷன் ஆயிக்காதீங்க. கன்னிராசிக்காரங்க எப்பவுமே யூஸ்வலா பொறுமையா இருப்பீங்க. ஆனா அவங்களே ஷேக் பண்ற மாதிரியான விஷயத்தை தான் சனி பண்ணுவார். 1 ஹவர் வெயிட் பண்ணலாம், 2 மணி நேரம் வெயிட் பண்ணலாம், 10 மணி நேரமாட வெயிட் பண்ண வைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கடுப்பாய் அந்த வேலையே வேணாம் போ அப்படின்னு தூக்கி போட்டு போறதுக்கான சூழல்லாம் உண்டாகிடும். ஏன்னா அவருக்கு பிரச்சனை என்னன்னா உங்களை ஆட்டி படைக்கணும். அது எந்த ரூபத்துல வேணா சனி பண்ணுவார். கரெக்டா? அதனால அந்த இடத்துல கொஞ்சம் கவனம் தேவை, வேலையில் கவனம் தேவை, நிதானம் தேவை, கொஞ்சம் பொறுமை தேவை. அதை தாண்டியும் முக்கியமா உங்கள் உடல் நிலையில் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. நிறைய பேருக்கு சின்ன சின்ன வண்டி விபத்துக்கள்லாம் ஏற்படுவதற்கான நேரம் அப்படின்றது இருக்கு. அதனால அதுல ரொம்ப கவனமா இருங்க. பல்லு சம்பந்தப்பட்ட பிரச்சனையில் ரொம்ப கவனமா இருக்கக்கூடிய முதன்மை ராசி கன்னிராசியாகத்தான் இருக்கு. தூக்கம் வராம தவிக்கிறது, டிப்ரெஷன்ல இருக்கிறது, எதுக்கு இப்படி இருக்கோனே தெரியாம இருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் முதல் மார்ச் மாசத்துல இருந்து மே மாசம் வரைக்கும் கொஞ்சம் அலர்ட்டா இருக்கணும். மார்ச் 18, 19 தேதியிலிருந்து இன்னும் கரெக்டா சொல்லணும்னா ஏப்ரல் மாதம் 12, 13 தேதி வரைக்கும் கன்னிராசினர்களை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துலயுமே கவனமா இருக்கணும். பி கேர்ஃபுல் அப்படின்னு நீங்க உங்களை சொல்லிக்கிட்டா மட்டும்தான் இந்த 2025 வருஷம் முதல் பாதையை நம்மளால் கடக்க முடியும். சரியா? யாரையும் நம்பி இறக்கப்படுதல் அப்படின்றது இப்போதைக்கு கன்னிராசிக்கு வேண்டாம். அவங்க உங்களை மோசம்னு சொன்னாலும் பரவாயில்ல, நீங்க அதை பத்தி கவலையப்பட வேணாம். நீங்க ஒருத்தவங்களை கூப்பிட்டு வந்திருப்பீங்க, நல்லா பண்ணுவாங்க, நீங்க ஒரு அப்ரிசியேஷன் கொடுத்து உங்களுக்காண்டி அவங்கள வேலைக்கு எடுத்திருப்பாங்க. ஆனா அவங்க இல்லாத லீலாம் பண்ணிட்டு போயிட்டு நீங்க மாற்றுறதுக்கான நேரம் வந்துடும். ஏன்னா 7ஆம் இடம் எப்படி வேணா ஆக்டிவேட் ஆகும் இல்லையா? நல்லா தான் போயிட்டு இருக்கோம் குடும்ப வாழ்க்கை, திடீர்னு தேவையில்லாம புருஷன் திட்டுறதோ இல்ல பொண்டாட்டி திட்டுறதோ அந்த மாதிரி தேவையில்லாத ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஓடிட்டு இருக்கோம். மேடம் நான் கல்யாணமே ஆகலன்னு சொல்றீங்களா? கண்டிப்பா கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த தடவை கல்யாணம் ஆக போகுது. ஏன்னா குருவுடைய 4ஆம் பார்வை எப்படியாவது குடும்பத்தை விருத்தி பண்ணிடணும். அதனால கண்டிப்பாக திருமணம் ஆகாத கன்னிராசினியர்களுக்கு திருமணம் அப்படின்றதும் குழந்தை பிறப்பு அப்படின்றதும் கண்டிப்பாக நிகழப்போகுது. கேது அப்படின்ற பிளானட்டுடைய நகர்வு அப்படின்றது உங்களுக்கு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய காலகட்டமாக இருக்கு. ஆனா அதே சமயம் அந்த கேது 12ஆம் இடத்துல சூரியனோட அமர்தல் அப்படின்றனால அப்பாவோட உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். தேவையில்லாம பணவரை ஏற்பட போதோ கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க. தேவைன்னா மட்டும் ஒருத்தருக்கு உதவி பண்ணுங்க, தேவைன்னா மட்டும் ஒருத்தவங்களுக்கு கடன் கொடுங்க. கடன் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா வராது. அதனால நீங்க கடன் கொடுக்காம இருக்கிறது தான் நல்லது. நான் சொல்றது புரியும்னு நினைக்கிறேன். அது எவ்வளவு பெரிய பிசினஸாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பார்ட்னர்ஷிப்பா இருந்தாலும் சரி, பார்ட்னர்ஷிப் அப்படின்ற விஷயத்துல 100க்கு 150 விழுக்காடு கண்டிப்பாக நம்பிக்கை துரோகத்தை சந்திக்கக்கூடிய காலகட்டமாக தான் இருக்கு. ஏன்னா 7ஆம் இடம் இயங்கு போகுது அப்படின்ற போது எதிராளி உங்களை பத்தியான தேவையில்லாத புறணி பேசுறது, அவதூறு பேசுறது, அதெல்லாம் சொல்லும்போது ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கும். இந்த மாதிரியெல்லாம் உங்க காதலே கேட்கறதுக்கான நேரம்லாம் கூடி வருது. அதெல்லாம் சனி பண்றதுக்கு ரெடியா இருக்காரு. சும்மாவே ரெடியா இருப்பார். ராகுவோட சேர்ந்தா சொல்லவா வேணும்? 2 மடங்கு அதிகமா ரெடியா இருக்காரு. அதனால கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்தந்த இடங்களில் கவனம் தேவை. மற்றபடி எல்லாமே சூப்பருங்க. ஸோ ரொம்ப பெருசாலாம் கன்னிராசிக்கு கெட்ட பலன்லாம் இல்லை. சூப்பரா இருக்க போது 7ஆம் இடம் ஆக்டிவேட் ஆக போது, 4ஆம் இடம் ஆக்டிவேட் ஆக போது. இந்த 2 இடத்துலையும் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் தான். தன்னுடைய சுறுசுறுப்பு நினைத்தால் அனைவரையும் குதூகலிக்க செய்யும் துலாம் ராசினியர்களே, வரக்கூடிய இந்த 2025 வருஷம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஜாக்பாட் தாங்க. அல்டிமேட்டா இருக்க போது துளாராசிக்காரங்க. ராசி பலனே பார்க்க வேணாம், இன்னைக்கெல்லாம் பொறாமையா இருக்கு துளாராசிக்காரங்கெல்லாம் பார்க்கும்போது. இந்த தடவை யாருக்கு அதிர்ஷ்ட காற்று வீச போகிறதோ இல்லையோ, ரிஷபராசிக்கும் துளாராசிக்கும் கும்பராசிக்கும் தான் அதிர்ஷ்ட காற்று வீச போகுது. அதுலயும் எக்ஸ்பெஷலி துளாராசிக்காரங்க மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு சுப்ரீம் பவர் அப்படின்றது இந்த தடவை வேற யாருக்கும் கிடைக்காது, துளாராசிக்கு மட்டும்தான் கிடைக்கும். ஏன்னா அவ்வளோ சூப்பரா இருக்குங்க டைம் பீரியடு. இது வரைக்கும் அப்படியே குருவோட அந்த அஷ்டம குருவுல அவத்திப்பட்டு இருந்தாலும் அந்த வக்ர பயிற்சியிலேயே கொஞ்சம் அப்படியே ஒரு தெளிவு வர தெரியும். இந்த 2025 என்ன ப்ரெடிக்ஷன் இருக்க போகுது அப்படின்னு சொன்னா, கடனில் இருந்து விடுதலை. அவ்வளவுதாங்க, ரொம்ப சிம்பிள். கடன் யாரெல்லாம் அவதிப்பட்டு இருந்தீங்களோ,
ஒரு 15 வருஷமா லோன் கட்டிட்டே இருக்கேன், ஒரு 10 வருஷமா கார் லோன் கட்டிட்டே இருக்கேன் அப்படின்னு யாரெல்லாம் அவதிப்பட்டு இருந்தீங்களோ, கடனில் இருந்து விடுதலை அடைவதற்கான நேரம் அப்படின்றது கண்டிப்பாக இந்த 2025 வருஷம் இருக்க போகுதுங்க. சூப்பரா இருக்கு துலா ராசிக்கு. இது வரைக்கும் நான் வந்து கடன் வாங்கினேன் ஆனா கொடுக்கவே முடியல அப்படின்னு தவிச்சிட்டு இருந்த அத்துணை துளாராசிக்காரங்களுக்கும் கடன் நிவர்த்தி அப்படின்றதுதான் இது. உங்கள்கிட்ட இருந்து எவனாவது வாங்கிட்டு போய் உங்களை ஏமாத்தி இருப்பாங்கல்ல கொடுக்காம, அவங்க கூட தேடி கொண்டு வந்து பணம் கொடுப்பதற்கான நேரம் அப்படின்றது துளாராசிக்காரங்களுக்கு இந்த 2025 வருஷம் நடக்க போகுது. வீட்டுல திருமணம் நிகழ்வதற்கான நேரம் அப்படின்றது கூடி வருது. ரொம்ப சந்தோஷத்தோட உச்சத்துல இருக்கக்கூடிய ராசி என்ன அப்படின்னு பார்த்தா துளாராசி தான். அப்படியே 6ஆம் இடத்துக்கு சனி, ஏற்கனவே ஒரு கோட் இருக்குங்க, இந்த 3ல 6ல 11ல எல்லாம் சனி இருந்து அபரிதமான ஒரு செல்வாக்கையும் ஒரு பெயர் புகழையும் கண்டிப்பாக கொடுப்பார் அப்படின்னு. இந்த 6ஆம் இடம் சனிதான் வந்து வேலைக்கு ஒரு இன்ஸ்டிடியூட் எடுக்கிறோம், சனிதான் வந்து வேலைக்கு வந்து ஒரு முகாந்திரத்தை கொடுக்கிறவர் இல்லையா, அவர் தான் வந்து பிள்ளையார் சொல்லி போடணும். சனி கொடுக்குற வேலை அனைத்திற்குமே வந்து குரு அங்கிருந்து பிளஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்காரு. சூப்பரான டைம் பீரியடுங்க, ஜாக்பாட் தாங்க, வேற எதுவுமே சொல்ல வேணாம். நிறைய துளாராசி மாணவர்கள் சூப்பரா படிக்க போறீங்க. இல்ல துலாம் ராசி பெற்றோர்களாக இருந்தீர்கள், உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவத்தை காப்பாற்றுவதற்கான நேரமாக இந்த நியூ இயர் அப்படின்றது பிறக்குது. நிறைய துளாராசிக்காரங்களுடைய வீட்டுல குழந்தைகளா இருந்து அவர்கள் மூலமாக உங்களுக்கு ஒரு பேரு கிடைப்பது, அவங்க மூலமாக ஒரு புகழ் கிடைப்பது, அவர்கள் மூலமாக ஒரு அந்தஸ்து கிடைப்பது, ஒரு கௌரவம் கிடைப்பது, இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுது. மாணவர்கள் படிப்பில் சிறந்து விளங்க போறாங்க. இது வரைக்கும் அப்படியே ஜாலியா ரிலாக்ஸா சொபஸ்டிகேட்டடா சுத்திட்டு இருந்த அத்துணை துலாம் ராசினியர்களும் நியூ இயர்ல இருந்து ரொம்ப பொறுப்பா இருக்க போறாங்க. இதுதான் ரொம்ப அவசியம். எல்லார் வீட்லயும் திட்டு வாங்கியிருப்பாங்க துளாராசி, எப்பதான் உனக்கு பொறுப்பு வருமோ, எப்பதான் உனக்கு பொறுப்பு வருமோ, இவங்களே என்னடா நீயே இப்படி ஆயிட்ட, என்னம்மா நீயே இப்படி ஆயிட்ட அப்படின்ற மாதிரி துளாராசிக்காரங்க வீட்டுல இருக்கிறவங்களே அவங்கள மெச்சுவதற்கான நேரம் அப்படின்றது கூடி வருது. வெளியில மெச்சறதுலாம் வேற, முதல்ல வீட்டுல இருக்கிறதுல அப்ரிஷியேட் வாங்கணும்ல, அதுதான் பெரிய விஷயம். சோ அந்த மாதிரி நிகழ்வே நடக்க போகுதுன்னா பாத்துக்கங்களேன் எப்படி இருக்க போகுது கிரகம் சொல்லிட்டு. சூப்பரா இருக்க போகுதுங்க. துளாராசிக்கு கெடுதல் பலன் சொல்ற மாதிரி ஒண்ணுமே இல்லை. ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் தேவை. கவர்மெண்ட் ஜாப் கிடைக்க போதோ, கிடைச்சதுன்னா எனக்கு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. நிறைய துலா ராசிக்காரங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்க போகுது, நிறைய துலாம் ராசிக்காரங்களுக்கு மாற்று வேலை கிடைக்க போகுது, நிறைய துலா ராசிக்காரங்க வந்து வீட்டுல இருக்கக்கூடிய குழந்தைகள் காம்படிட்டிவ் எக்ஸாம்ல ஜெயிக்க போறாங்க. நிறைய துலா ராசிக்காரங்களே ஒருவேளை காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா அதுல உங்களுக்கு அல்டிமேட்டான ரிசல்ட் அப்படின்றது கண்டிப்பா கிடைக்க போகுது. துலா ராசிக்காரன் மட்டும் நல்லா இருந்துடலாமா, இத்தனை ராசிக்காரன் அவஸ்தப்படுறான், அது எப்படி இவன் மட்டும் நல்லா இருந்துடலாம் அப்படின்னு ராகு சும்மா விடுவாரு, அப்படியே உங்களை தூண்டி விடுவாரு. உழைக்காம வேலை பார்க்கலாம், உட்காந்த இடத்துல இருந்து காசு சம்பாதிக்கலாம் அப்படின்ற மாதிரியான நிலையெல்லாம் ராகு அங்க உட்காந்து பேராசை அப்படின்ற மாயத்தின் மூலமாக உங்களை தூண்டுவது, அந்த இடத்துல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். சோ அதனால இந்த மாதிரி ஆசையெல்லாம் அப்படியே எட்டி பார்க்கும் போதே கட் பண்ணி விட்டு போயிடுங்க. யூஸ்வலி துலாம் ராசி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வெட்டு 1 துண்டு 2ன்னு பேசிட்டு போகும். ரொம்ப 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 பொறுப்பு அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். அந்த பொறுப்பு, ஒருவேளை துலாம் ராசி நீங்க அப்பாவாக இருந்தால் உங்கள் மகன் மீதான பொறுப்புகள் அப்படின்றது கூடக்கூடிய காலகட்டம். ஒரு நல்ல பொறுப்பான அப்பாவா நீங்க இருக்கக்கூடிய, ஒரு அம்மாவா இருக்கக்கூடிய காலகட்டமா இருக்கு. நீங்க படிக்கிற பிள்ளைகளா இருந்தா உங்களுடைய பொறுப்பை உணர்ந்து படிப்பில் அதீத பேர் புகழ் எடுப்பதற்கான நேரம் அப்படின்றது துளாராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக இருக்கு. துளாராசிக்காரங்க ஒருத்தவங்க வீட்டுல இருந்துட்டாலே போதுங்க, அப்படியே ஒரு அந்த விங்ஸே வந்து சூப்பரா இயக்கும் அந்த குடும்பத்தை. இந்த தடவை துளாராசிக்காரங்களுடைய அல்டிமேட் பலனால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் ஜாக்பாட் கிடைக்கக்கூடிய டைமாகத்தான் இருக்கு. எடுத்து வச்சாலும் கொடுத்து வைக்கணும்னு சொல்லுவாங்கல்ல நம்ம ஊர்ல ஒரு பழமொழி, அந்த மாதிரி பண்ணணும் நினைச்சாலும் பண்ண முடியாம சூழல்ல இத்தனை நாள் கிரகம் கொடுத்திருந்தாலும் பண்ணுவதற்கான ஆப்பர்ச்சுனிட்டி ஓப்பன் ஆயிடுச்சு. அந்த கேட்வே ஓப்பன் தான். இனிமே உங்க காலம் தான். நீங்க தான் 4 அடிப்பீங்களோ 6 அடிப்பீங்களோ, கிரவுண்ட் விட்டு பால் அந்த பக்கம் போகுமோ உங்க கையில தான் இருக்கு. மகனே மகளே உன் சமத்து. இந்த மாதிரி துளாராசிக்காரங்களுக்கு சூப்பரா இருக்கு. கெடுபலன்லாம் ஒண்ணுமே இல்லைங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. வட்டி வாங்குறது, கடன் வாங்குறதுல கவனம் தேவை. கண்டிப்பாக 6ஆம் இடத்த சனி இயக்கிறனால இதுல எல்லாம் சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸை கொடுப்பாரு, அதுல கவனமா இருக்கணும். யாரும் நம்பி வட்டி காசு கொடுக்காதீங்க, யாருக்கும் பணம் கொடுக்காதீங்க, திரும்ப வராது. முருகன் வழிபாட்டின் மூலமாக முன்னுக்கு வரக்கூடிய முதன்மை ராசியாக துலாம் ராசிக்காரங்க இருக்காங்க. முடிஞ்சா திருச்செந்தூர் முருகனுடைய வழிபாடை ஒரு தடவை பண்ணிட்டு வாங்க. பழனி மலைக்கு போயிட்டு ஒரு தடவை முடிஞ்சா, உங்களால் முடியும் அப்படின்னா ஒரு பஞ்சாமிரதத்தை வாங்கி 10 பேருக்கு தானம் கொடுங்க. அதுவே உங்களுக்கு சூப்பரான பரிகாரத்தை கண்டிப்பாக கொண்டு வந்து சேர்க்கும். தான் விரும்பியதெல்லாம் செய்ய துடிக்கும் விருச்சிக ராசினியர்களே, இந்த 2025 வருஷம் நியூ இயர் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நல்லா இருக்க போகுது, ரொம்ப நல்லா இருக்க போகுது. விருச்சிகராசியை பொறுத்த வரைக்கும் 2 விதமான பலன் அப்படின்றது இந்த நியூ இயர்ல கண்டிப்பா இருக்கு. முதல் 5 மாதம் ஒரு மாதிரி இயங்க போகுது, அடுத்த 5 மாதம் இன்னொரு மாதிரி இயங்க போகுது. சரியா? இப்போ முதல் 5 மாதத்தில் இது வரைக்கும் 7ஆம் இடத்துல குருவோட பார்வை இருந்து ஓரளவுக்கு ஒரு 8 வருஷமா பட்ட கஷ்டத்துல இருந்து அப்பாடின்னு லைட்டா தலை தூக்கலான்னு நினைக்கும் போதே அப்படி குரு வக்ரம் ஆயிட்டாரு.
அது வேற இன்னும் 6ல நிக்குன்றாங்க 7ல நிக்குன்றாங்க ஒண்ணுமே புரியலையே மேடம் அப்படின்னு கன்ஃபியூஸா ஓடிட்டு இருந்த விருச்சிகராசி நேயர்கள் அத்துணை பேருக்கும் என்னதான் நியூ இயர் வந்தா என்ன, என்னதான் கிரகம் மாறினா என்ன, என் விதி மாறவா போகுது அப்படின்னு தானே மனசுக்குள்ள புலம்பிட்டு இருக்கீங்க. எனக்கும் அதே இஸ்கு தான். என்ன பண்றது, ஒண்ணுமே பண்ண முடியாத சூழல்ல மட்டும்தான் விருச்சிக ராசிக்காரங்க இப்போதைக்கு இருக்கீங்க. சத்தியமா நான் பயமுறுத்துறதுக்குலாம் ராசி பலன் சொல்லவே இல்லை. எனக்குமே ரொம்ப சங்கடமா தான் சொல்லிட்டு இருக்கேன். விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே பிளஸ் தான். ஒண்ணுமே கவலையே கிடையாது. இந்த தடவை இது வரைக்கும் நீங்க பட்ட எல்லா கஷ்டத்துக்குமான விமோச்சனம் அப்படின்றது இந்த நியூ இயர்ல இருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. அதனால நீங்க கவலையே பட்டுக்க வேணாம். என்ன குருவோட பார்வை அப்படின்றது கொஞ்சம் மோசமா இருக்கிறதுனால ஆஃப்டர் மேக்கு அப்புறம் 10க்கு சனி வேற 5ஆம் பார்வையா குழந்தையை பார்த்துட்டு இருக்காரு. அதனால இந்த குழந்தைகள் அப்படின்ற இடத்துல ஏதோ ஒரு செக் வைப்பதற்கான நேரம் அப்படின்றது விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இருக்கு. நான் உண்மையா ஒரு சீக்ரெட் சொல்லவா, கடவுளுக்கு யாரும் ரொம்ப பிடிக்குமோ அவரை தான் அதிகமா சோதிப்பாராமா. ஸோ கடவுளுக்கு விருச்சிக ராசிக்காரங்களை தான் ரொம்ப பிடிக்குன்றனால தான் வந்து எவ்வளோ அடிச்சாலும் இவன் தாங்குவான்டா, அதனால பாலை போடு அப்படின்ற பாயிண்ட்டுக்கு வந்து கடவுள் வந்து வந்திருக்கிறார். ஏன்னா தங்கம் சுட சுடதாங்க பொண்ணாகும், கல்லு செதுக்கு தானே சிற்பமாகும். அப்போ செதுக்குனா அந்த சிற்பத்தை எல்லாரும் கும்பிடுவாங்க. கடவுளை பார்க்கும்போது வெறும் கல்லா தான் இருக்கும். அந்த மாதிரி விருச்சிக ராசிக்காரங்களுடைய வளர்ச்சிக்கான ஆதாயமாகவும் முன்னேற்றத்திற்கான முகாந்திரமாக மட்டும்தான் இந்த பிளானட்டோட ஆக்டிவேஷன்லாம் உங்களை இயக்கிட்டு இருக்குன்றத தயவு செஞ்சு நம்புங்க. இந்த தடவை விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு 4 விஷயத்துல கவனமா இருக்கணும். 4 குவார்டரா பிரிச்சுக்கோங்க. 4 விஷயத்துல கவனமா இருக்கணும். எதுல கவனமா இருக்கணும் அப்படின்னா, குழந்தைகள் மீதான அக்கறை அப்படின்றது கண்டிப்பாக தேவைப்படக்கூடிய காலகட்டத்துல தான் இருக்கீங்க. கொஞ்சம் குழந்தைங்களை கண்டிச்சு வளர்க்கக்கூடிய டைம் பீரியடாகவும் இருக்கு. பாலிய வயதுல குழந்தைங்கள்லாம் வச்சுட்டு இருக்கீங்க, பருவ வயதுல குழந்தைங்கள்லாம் வச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா விருச்சிக ராசிக்காரங்க கொஞ்சம் உங்க குழந்தைகள் காதல் விவகாரங்களில் மாட்டிக்கொள்வதற்காக, இல்லை ஏதாவது ஒரு கெட்ட பழக்க வழக்கங்கள்ல மாட்டிக்கொள்வதற்காக, இல்லை ஏதோ ஒரு ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஏதோ ஒரு விஷயத்த பண்ணிட்டு அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன மன சங்கடங்களை கொடுப்பதற்கான நேரமாக சனி தூண்டி விடுறதுக்கு ரெடியா இருக்காரு. அதனால அந்த இடத்துல ஒரு செக் அப்படின்றது, ஒரு கண்டிப்பு அப்படின்றது கண்டிப்பாக இருக்க வேண்டிய காலகட்டம். இன்னும் சில பேருக்கு கொஞ்சம் தசாபதிலாம் நல்லா தான் ஓடிட்டு இருக்கு, ஒன்றும் பஞ்சாயத்துலாம் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக குழந்தைகளை விட்டு பிரிதல் அப்படின்றது இருக்க போகுது. அது ஒருவேளை ஹாஸ்டல்ல நம்ம உயர்பதிவு படிப்புக்காக ஹாஸ்டலுக்கு அனுப்புறதோ, இல்லை கல்யாணமாயி பிள்ளைங்களை அனுப்புறதோ எதுவாக கூட இருக்கலாம். அப்ப குழந்தைகளை விட்டு சிறு பிரிதல் அப்படின்றது நல்ல விதமான முன்னேற்றத்திற்காக இருக்க போகுது அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. கடன் வாங்குற இடத்துல அதீத கடன்ல மாட்டிக்கொள்வதற்கான நேரமா இருக்கிறதுனால அதுல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்காங்க. எல்லாரும் போன் பண்ணி உங்களைத்தான் லோன் கொடுப்பேன்னு அடம் பிடிப்பாங்க. ஏன்னா குரு சும்மா இருக்க மாட்டாருல்ல, இந்த வச்சுக்க உங்களுக்கு காசு தள்ளி விட்டுட்டே இருப்பாரு. நம்ம வந்து எப்ப வெயிட் பண்ணுப்பா நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதுல கொஞ்சம் கரெக்டா 1க்கு 2 ஒரு 3 பேர்கிட்ட போயிட்டு எந்த இடத்துல வட்டி கம்மியா இருக்கோ அந்த இடத்துல வாங்கி நம்மளுடைய தொழிலை முன்னேற்றத்தை விருத்தி செய்தோமே ஆனால் நம்ம தப்பிச்சுக்கிட்டோம். இல்ல கடன் தரான் எனக்கு இப்போதைக்கு தேவை இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம வாங்கி மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா அந்த கடனை கட்ட முடியாமல் போவதற்கான நேரம் அப்படின்றதும் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வரது. சேமிப்பு குறையக்கூடிய காலகட்டமா இருக்கு. அதனால உங்களுடைய ஒரு அமௌண்ட் வச்சிருக்கீங்க, இல்ல நகை வச்சிருக்கீங்க அப்படின்னா அதை கொண்டு போய் வண்டி வச்சு ஒரு பொருள் வாங்குறது, இல்ல நகை இழப்பு, அதெல்லாம் வந்து கொஞ்சம் லைட்டா எட்டி பார்க்கக்கூடிய டைமா ஆஃப்டர் மேக் அப்புறம் இருக்கு. அதனால அதுல கொஞ்சம் கவனமா இருங்க. அதனால இந்த ஒரு வருஷம் மட்டும் கொஞ்சம் உங்களை செதுக்கிக் கொள்வதற்கான நேரம் அப்படின்றத வந்து பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்குது. அதை நீங்க கரெக்டா முறையா செதுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பான வெற்றியும் கண்டிப்பான ஒரு கொண்டாட்டத்தையும் உங்கள் வாழ்வில் நீங்கள் எதிர்கொள்ளலாம். இதுதான் உண்மை. சரி, இருக்கிறத நான் இன்னும் சூப்பரா பண்றதுக்கு நான் என்ன மாதிரியான வழிபாடு பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பான துர்கை வழிபாட்டின் மூலமாக இந்த தடவை விருச்சிக ராசினியர்கள் மேன்மை உற முடியும் அப்படின்றதாங்க உண்மை. எங்கெல்லாம் சும்மா ஓம் தும் துர்கே நமக்கு, வேற ஒண்ணுமே, நான் ஒரே லைன் தான், ஓம் தும் துர்கே நமக்கு, இந்த வார்த்தையை எப்பயுமே மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு வரக்கூடிய எல்லா பகையும் அடி டக்கு டக்கு டக்குன்னு பறந்து ஓடிட்டே இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு இந்த உக்ரதெய்வமானிய துர்கி அம்மனை, காளி அம்மனை, வாராகியெல்லாம் வழிபடக்கூடிய விருச்சிக ராசினியர்களுக்கு உங்களுடைய பெரிய பெரிய பிரச்சனையில இருந்து நிவர்த்தி கிடைப்பது நீங்களே கண்கூடா உணரக்கூடிய காலகட்டமாகத்தான் இருக்கும். தன்னுடைய தன்னடக்கத்தால் அனைவரையும் வசீகரிக்கக்கூடிய தனுசு ராசினியர்களே, என்ன மேடம் ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரா பிட்டு அப்படின்னா இந்த தடவை அதுதான் தேவைப்படுது. அதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். வாங்க, வரக்கூடிய 2025 வருஷம் நியூ இயர் தனுசு ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோமே ஆனால் சூப்பரா இருக்க போகுது. இது வரைக்கும் பட்ட எல்லா கஷ்டத்துல இருந்தும் விமோச்சனம் கிடைக்க போது தனுசு ராசிக்காரங்களுக்கு அல்டிமேட்டான பலன் அப்படின்றது நடக்க போகுது. கிட்டத்தட்ட 7ஆம் இடத்துக்கு குரு பார்வை, சூப்பரான டைம் பீரியட். நிறைய செயல், நிறைய சொல், நிறைய ஆனந்தம், நிறைய மகிழ்ச்சி எல்லாமே கிடைப்பதற்கான நேரம் அப்படின்றது தனுசு ராசினியர்களுக்கு இந்த 2025 வருஷம் நியூ இயர் அன்னைக்கு கிடைக்க போகுது. இது வரைக்கும் நிறைய ட்ரை பண்ணிட்டேன்,
நிறைய ஜாபுக்கு அப்ளை பண்ணிட்டேன், நிறைய ஆன்சைட்டுக்கு யோசிச்சுட்டேன், எதுவுமே கிடைக்கலன்னு தவித்து கொண்டிருந்த அத்துணை தனுசு ராசி நேயர்களுக்கும் சூப்பரான டைம் பீரியட் இந்த 2025 வருஷம் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஆஃப்டர் மேக்கு அப்புறம் சனியோட பொசிஷனும் ரொம்ப மோசமாலாம் இல்லைங்க. அதனால வந்து ரொம்பலாம் கவலைப்பட்டுக்க வேணாம். இது 4, 8 இதெல்லாம் நம்ம யோசிக்கவே வேண்டாம். நம்பாலு வந்து காற்றோட ராசியில உட்காந்து உங்களை இயக்க போறனால கண்டிப்பாக நிறைய பேருக்கு மாற்றம் அப்படின்றது நிகழ போகுது. ஸ்பீடா இயங்க போதுங்க. காற்றுனால எப்படி சொல்லவா வேணும், அப்படி ஸ்பீடா இயங்கும்ல. அந்த மாதிரி மிதுன ராசின்ற காற்று ராசி வீட்டுல வந்து ராசிநாதனோ லக்னநாதனோ அமர்ந்திருந்து பார்வை செலுத்துவதன் மூலமாக கண்டிப்பாக நிறைய பேருக்கு இடமாற்றம், மனமாற்றம், தொழில் மாற்றம் எல்லாமே மாற்றம் நடக்க போகுது. ஒரே வார்த்தை 2025 வருஷம் என்ன அப்படின்னு சொல்லி எடுத்தோம் அப்படின்னா ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா தனுசு ராசிக்கு மாற்றம் மாற்றம்னு போடுறான். அவ்வளோ சூப்பரான சேஞ்ச் ஓவர் கிடைக்க போகக்கூடிய டைம். இதுதான் எல்லாருக்கும் வேணும் இல்ல, நிம்மதி இருக்கணும், எனக்கு இது சந்தோஷம், எனக்கு இது நம்மனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சந்தோஷம் இருக்குல்ல, அதுதான் ஆனந்தம். அந்த ஆனந்தத்தை நீங்க அடைய போறீங்க. எதிர்பாலினத்தவன் மீது ஒரு ஈர்ப்பு வர்றதுக்கான நேரமும் இருக்கும். எதிராளி உங்க சொல்ல பேச்சை கேட்பதற்கான நேரம் அப்படின்றதும் கூடி வருது. அவர்கிட்ட போனா ஒரு சொல்யூஷன் கிடைக்கும்பா அப்படின்ற மாதிரியான ஒரு தன்மை அப்படின்றது வரப்போகுது. இந்த நேரத்துல வரும்போது நம்மளுக்கு கொஞ்சம் தன்னடக்கம் இந்த இடத்துல தேவைப்படுது. தேவையில்லாம தலைகணத்தால் நம்ம யார்ட்டையாவது வார்த்தையை விட்டு அதன் மூலமாக மாட்டிக்கொள்ளக்கூடிய காலகட்டமும் இருக்கு. தனுசு ராசி நேயர்கள் வார்த்தைகளில் கவனம் கவனம் கவனம். மற்றபடி எல்லாமே சூப்பரா இருக்குங்க. உங்களுடைய செயல் அப்படின்றது வெற்றியாக போகுது. நிறைய பேருக்கு வேலை மாற்றம் அப்படின்றது கிடக்க போகுது. நிறைய பேருக்கு தொழில் மாற்றம் அப்படின்றது நடக்க போகுது. வீடு மாற்றம் அப்படின்றது கண்டிப்பா இருக்க போகுது. நிறைய பேர் மேற்படிப்பு படிப்பதற்கான நேரம் அப்படின்றது கூடி வருது. 7ஆம் இடத்துல வந்து குருவோட பார்வை பதியறனால 7ஆம் இடத்தை குரு பார்ப்பதினால், அதுவும் தன்னுடைய சுயராசியே குரு பார்க்கறது அப்படின்றது ஆன்ம அழகு அப்படின்றது வெளிப்பட போகுது. நிறைய கணவன்மார்களுக்கு மனைவியின் மீதும், மனைவிமார்களுக்கு கணவன் மீதும் ஒரு ஈர்ப்பு வரப்போகுது. நிறைய பேர் லவ் மேரேஜ் பண்ண போறீங்களோ, தனுசு ராசிக்காரங்க லவ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா சக்சஸ் ஆகிறதுக்கான டைம் பீரியட் இந்த 2025 வருஷம் நியூ இயர்ல இருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. தாராளமா வீட்டுல சம்மதத்தோடயே லவ் மேரேஜ் நடக்கக்கூடிய டைம் ஆகவும் நடக்கு. நிறைய கல்யாணம் ஆகாத தனுசு ராசிக்காரங்களுக்கு திருமணம் ஆவதற்கான நேரம் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கு, கூடி வரப்போகுது. நிறைய பேருக்கு குழந்தை பிறப்பின் மூலமாக ஒரு பெயர், புகழ், அந்தஸ்து கிடைக்க போகுது, ஒரு கௌரவம் கிடைக்க போகுது. நிறைய பேர் வந்து அப்பாவாக போறீங்க, நிறைய பேர் அம்மாவாக போறீங்க. தனுசு ராசிக்காரங்க ஒரு தாத்தா பாட்டியாக இருந்தால் நீங்கள் பாட்டி தாத்தா ஆவதற்கான நேரம் அப்படின்றது கூடி வருது. நிறைய தனுசு ராசி நேயர்களுக்கு உங்களுடைய பேரன் பேத்திகளால் ஒரு கௌரவம், பேரன் பேத்திகள் மீது ஒரு அக்கறை வருவதற்கான நேரம் அப்படின்றதும் கூடி வருது. தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ரொம்ப 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 சந்தோஷத்தோட உச்சியில இருக்கக்கூடிய காலகட்டமாக மே மாசம் வரைக்கும் இருக்குங்க. கவலையே பட்டுக்க வேணாம். நிறைய பேருக்கு வந்து ஆன்சைட் கிடைப்பதற்கான நேரம், விசாக்கு நான் அப்ளை பண்ணிட்டே இருந்தேன் எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லக்கூடிய தனுசு ராசினியர்களுக்கு விசா கிடைத்தலுக்கான நேரம் அப்படின்றதும் கண்டிப்பாக இருக்கு. விடுபட்ட எல்லா வேலையும் கிடைக்க போகுது. விடுபட்ட எல்லா வேலையும் வந்து நடப்பதற்கான முகாந்திரம் தெரிய போகுது. எதெல்லாம் வந்து நீங்க இது வரைக்கும் பண்ணல, கிடைக்கல, நீங்க பண்ணிருப்பீங்க ஆனா அது கிடைக்காம இருந்திருக்கும், கிடைக்கலன்னு யோசிச்சுட்டு இருந்தீங்களோ, அந்த விடுபட்ட எல்லா வேலைகளும் நீங்கள் செய்வதற்கான டைம் பீரியட் அப்படின்றது ஜனவரியில இருந்து தொடங்க ஆரம்பிச்சோம். நிறைய பேர் ஒர்க் ஃப்ரம் ஹோமா வீட்டுல உட்காந்து வேலை பார்ப்பதற்கான நேரம் அப்படின்றதும் கூடி வருது. இன்னும் நிறைய தனுசு ராசி நேயர்களுக்கு எதிர் பாலினத்தவரால் இல்ல எதிர்த்தாப்புல இருக்கவங்களால இல்ல ஒரு வேட்சி மொழி பேசுறவர்கள், வேட்சி மதம் பேசுபவர்கள் மூலமாக ஒரு மிகச்சிறந்த ஆதாயம் அப்படின்றது கிடைக்க போகுது. ரொம்ப நல்லா இருக்குங்க. தனுசு ராசிக்கு வந்து கெடுபலன்லாம் ஒண்ணுமே இல்லை. விரயம் ஏற்பட போகுது அப்படின்றதுதான் உண்மை. அது வந்து சுப விரயமா இல்ல அசுப விரயமா அப்படின்றது வாட்டோரிட்ஸ் உங்களோட நேட்டல் ஹாரோஸ்கோப் டிசைட் பண்ண போகுது. ஆனா எனக்கு தெரிஞ்சு 99.9% அது சுப விரயமாகத்தான் இருக்க போகுது. நிறைய பேருக்கு கல்யாணம் ஆச்சுன்னா ஏதோ செலவு வரத்தானே போயிடும். நம்ம ட்ரெஸ் வாங்கணும், பார்ட்டி வைக்கணும், எவ்வளவு வேலை இருக்கு. அப்ப கண்டிப்பா அந்த இடத்துல விரயம் ஆகும்ல. கண்டிப்பாக அது சுப விரயமாக இருப்பதற்கான நேரம் அப்படின்றது. நிறைய பேர் வந்து ஒரு இடமாவது வாங்கி போடலாம், ஒரு வீடு வாங்கலாம் அப்படின்ற மாதிரியான தாட் ப்ராசஸ்க்குள்ள போவீங்க. வேலையில் மாற்றம் நிகழ போகுது. அது ப்ரமோஷனா இருக்க போதா இல்ல நீங்க வேற வேலைக்கு போறீங்களா அப்படின்றத நீங்க பாத்துக்கோங்க. கண்டிப்பாக ஒரு உயர்வு அப்படின்றது தனுசு ராசி நேயர்களுக்கு இருக்கு. ஒரு 2 மாசம் நான் ஒர்க் இல்லாம இருந்துட்டு அதுக்கப்புறம் வேற வேலை தேடிக்கிட்டேன், இல்ல வேற வேலை கிடைச்சது அப்படின்ற மாதிரியான சூழல் கூட கிரியேட் ஆகும். முடிஞ்சா உங்களால முடியும் அப்படின்னா கண்டிப்பா திருவண்ணாமலையோ அதே மாதிரி திருப்பதியோ போயிட்டு வாங்க. இது 2மே நீங்க போயிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மிகச்சிறந்த ஏற்றம் வாழ்க்கையில் உண்டாவதை நீங்க கண் கூட பார்க்கலாம். திருப்பதி எல்லாம் போயிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு திருப்பம் உங்களுக்கு வந்துருங்க. இப்போ போயிட்டு அவரை பார்த்து ஒரு செல்ட் அடிச்சுட்டு அப்பா என்ன காப்பாத்துப்பா பாத்துக்கப்பான்னு சொல்லிட்டு வந்துட்டீங்கன்னா அவர் ஆட்டோமேட்டிக்கா உங்களை பாத்துக்க ஆரம்பிச்சிடுவார். அதனால நாராயண வழிபாட்டின் மூலமாக மேன்மை அடையக்கூடிய முதன்மை ராசியாக தனுசு ராசி இருக்கு. மற்றவர்களால் முடியாது என்று நினைக்கிற அத்துணை செயல்களையும் முடித்து காட்டக்கூடிய மகர ராசி நேயர்களே, இந்த 2025 வருஷம் எப்படி இருக்க போகுது அப்படின்னா உங்க காட்டுல மழை தாங்க. அல்டிமேட். ரொம்ப 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 சந்தோஷமா ஹாப்பியா ஜாலியா ஒரு பலன் சொல்லணும் அப்படின்னா இந்த தடவை மகரத்துக்கு தான் சொல்ல முடியும்.
ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இந்த ரிஷபம் துலா மகரம்லாம் வேற லெவல் தான். கடகம் இந்த கொஞ்சம் அஷ்டம சனில இருந்து அப்படியே வெளில வந்துட்டாங்க அப்பா அப்படின்னு பார்த்தா அதோட ஒரு பெரிய ரிலீஃப் மகரத்துக்கு தாங்க. 7.5 சனில இருந்து விமோச்சனம். எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா இது? நிறைய பேருக்கு நீங்க இது வரைக்கும் எதெல்லாம் ஆசைப்பட்டீங்களோ அதெல்லாம் உங்க கையில் கிடைப்பதற்கான நேரம் அப்படின்றது கூடி வருது. இந்த உழைச்சி 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 ஓடா தேஞ்சு போகக்கூடிய ஆட்கள்னு ஒரு கோட் இருக்கும் பாத்தீங்களா, அதெல்லாம் யாருன்னா அது மகர ராசிக்காரங்க தான். உழைப்புக்குன்னே பிறந்தவங்க, உழைச்சா உழைச்சிட்டே இருப்பாங்க, படுத்தா படுத்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரியான வினோதமான ஆட்கள் யாரு அப்படின்னா மகர ராசினியர்கள் தான். மற்றவர்களால் முடியவே முடியாது அப்படின்னு சொல்ற எல்லா விஷயத்தையும் அப்படி தூள் அப்படின்ட்டு போயிட்டே இருப்பாங்க. மகர ராசியை பொறுத்த வரைக்கும் என்ன வேணா அடிங்க, ஸ்ட்ரெயிட்டா நிற்பாங்க. இது வரைக்கும் 7.5 சனியில அவங்க பட்ட கஷ்டத்தை மற்றவங்க கிட்ட சொன்னோம்னா ஓடி போயிடுவாங்க. மகர ராசிக்காரங்களை இருக்க கண்டு நின்று நிதானமா அப்படி களத்துல நின்று வா நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி கெத்தா கடைசி வரைக்கும் போல்டாகாம இருந்த ஆட்கள் யாரு அப்படின்னா அது மகர ராசி ஆட்கள் தான். ஏன்னா அவ்வளவு பிரச்சனை, சும்மா வாயிலெல்லாம் சொல்ல முடியாது. குடும்பத்துல, வேலையில, பொருளாதாரத்துல, சேமிப்புல, கிடைக்கக்கூடிய நல்ல பேர்ல எல்லாத்துலயுமே பிரச்சனை. இன்னும் சில பேருக்குலாம் குருதசையோ சனிதசையோலாம் இருந்ததுன்னா சொல்லவே வேணாம். அந்த மகர ராசிக்காரங்களாம் அவ்வளோ ஒரு கொடுமையான பலனை தான் அனுபவித்து இருக்கிறார்கள். வாயிலேயே சொல்ல முடியாது, நினைக்கிறவங்களுக்கே தண்ணி வரும். அப்போ அதை அனுபவிச்சவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்துக்கோங்க. அந்த மாதிரி இருந்த மகர ராசினியர்கள் அத்துணை பெயருக்கும் யாரெல்லாம் தப்பா நினைச்சுக்காதீங்க. நிறைய மகர ராசிக்காரங்க நான் வாழவே வேணாம், என் வாழ்க்கையை முடிச்சுக்கலான்ற அளவுக்கு எல்லாம் போய் திங்க் பண்ணிருப்பீங்க. அந்த அளவுக்கு அதெல்லாம் அட்டம் பண்ண ஆட்களாக கூட இருக்கக்கூடிய அந்த அளவுக்கு உங்களை கிரகம் தள்ளிவிட்ட நேரம்லாம் தவிடுபொடி ஆயிட்டு உங்களுக்கான சூப்பரான டைம் பீரியட் இப்போதாங்க ஓப்பன் ஆயிருக்கு. இன்னுமே ஒரு 30 வருஷத்துக்கு நீங்க தாங்க ராஜா, யாருமே உங்களை அடிச்சுக்க முடியாது. அல்டிமேட்டான பலன். மகர ராசி எல்லாம் சான்ஸே இல்லை. ரொம்ப 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 சூப்பரா இருக்கக்கூடிய ஆட்களாக இருக்கு. 7.5 வருஷம் உங்களை ஆட்டி படைச்ச அத்துணை விஷயத்திலிருந்தும் ஒரு விமோச்சனம் வரப்போறத நீங்க கண்கூடா பார்க்க போறீங்க. யாரெல்லாம் உங்களுக்கு தொல்லைகள் கொடுத்துட்டு இருந்தாங்களோ அவங்களாம் இருக்கிற இடம் தெரியாம காணாம போறாங்க. யாரெல்லாம் உங்களை கெடுதல் பண்ணணும்னு நினைச்சவங்களோ அவங்க உங்க கண்ணு முன்னாடி அழிஞ்சு போறதை இந்த மகர ராசிக்காரங்க இந்த நியூ இயர்ல இருந்து நீங்க பார்க்க போறீங்க. அவ்வளவு சூப்பரான டைம் பீரியட் அப்படின்றது மகரத்துக்கு வரப்போகுது. நிறைய பேருக்கு தொழில் தொடங்குவதற்கான நேரம் அப்படின்றது கூடி வருது. நிறைய மகர ராசிக்காரங்க கண்டிப்பாக தொழில் முன்னேற்றம் அடைய போறீங்க. ஏன்னா பிளான்ட்ரி பொசிஷன் எடுத்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட 2ஆம் இடத்துக்கு ராகு உட்கார போறாரு இல்லையா, மே மாசத்துக்கு அப்புறம். குடும்பத்துல ராகுவா ஐயோ அப்படின்னு யோசிச்சீங்கன்னா அது வருமானம் அப்படின்ற இடத்தையும் தான் அது இண்டிகேட் பண்ணுது. வருமானத்தை பெருக்கிறதுக்கு ராகுவை தாண்டி வர ஆள் கிடையாது. சோ இந்த தடவை கும்பத்துக்கு வரக்கூடிய இந்த ராகு அதுவும் சனியோட வீட்டுக்கு வராரு. அவர் உங்களை லக்னாதிபதியாகவோ ராசியாதிபதியாகவோ இருக்காரு அப்படின்ற போது சொல்லவா வேணும். வேற லெவல்ல இயங்க போறீங்க. நிறைய பேருக்கு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்க. புது பிசினஸ் நிறைய பேருக்கு குடும்ப தொழில் அப்படின்றது உங்க கை மாறுறதுக்கான நேரம் அப்படின்றது இந்த 2025 வருஷம் கண்டிப்பாக இருக்க போகுது. செல்ஃப் கான்பிடன்ஸ் அப்படின்றது இன்க்ரீஸ் ஆக போகுதுங்க. சுப்ரீம் பவர்ல இருக்க போறீங்க. இது வரைக்கும் சொல்லி கொடுத்த பாடம் போதும்ல. யாரை நம்பலாம், யாரை நம்ப கூடாது, எதிர பண்ணலாம், எதை பண்ணக்கூடாது, சொந்தக்காரங்கள நம்ப முடியல, கூட இருந்தவங்கள நம்ப முடியல, பிள்ளைங்களை நம்ப முடியல, பெத்தவங்கள நம்ப முடியல. இந்த மாதிரி எல்லா விஷயத்திலும் யாரெல்லாம் உங்களுக்கு எதிராக இருக்கார்களோ அவங்களுடைய முகத்திலாம் கிழிச்சு இந்த 2.5 வருஷம் ஒரு 7.5 வருஷம் உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்துட்டாரு சனி. இதுக்கு மேல கொடுக்கறதுக்குலாம் ஒண்ணுமே இல்லை. இன்னுமே வரக்கூடிய காலகட்டம் நீங்க வாங்கிட்டு வந்த எல்லா அனுபவத்தையும் ஒட்டு மொத்தமா சேர்த்து அதன் மூலமாக நீங்க எழுந்து நிக்கிறது அப்படின்றது பெரிய விஷயம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சிலைய செதுக்கி 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 இப்போ கடவுளா உட்கார வச்சிருக்கு மகரத்தை. இப்போ இருந்து உங்களுடைய ஆத்ம அழகு அப்படின்றது வெளிப்பட போகுது. சூப்பரா இருக்கக்கூடிய டைம் பீரியட் தான் மகரத்துக்குன்னு. ஒரு 30 வருஷம் 22 வருஷம்லாம் மகரத்தை அடிச்சுக்கவே முடியாது. அவ்வளவு நல்ல டைம் பீரியடா இருக்கு. திருவோண நட்சத்திரக்காரங்களா இருந்தாலும் சரி, அவிட்ட நட்சத்திரக்காரங்களாலும் சரி, உத்திராட நட்சத்திரக்காரங்களாக இருந்தாலும் சரி, யாரெல்லாம் குரு தசையிலோ சனி தசையிலோ இருக்கீங்க அப்படின்னா அந்த ரெண்டு பேரை தான் எனக்கு தெரிஞ்சு அவிட்டத்தையும் திருவோணத்தையும் வச்சு செஞ்சுட்டாரு சனி. இந்த தடவை குருதசை சனிதசையெல்லாம் யாரெல்லாம் இருக்கிறீர்களோ அந்த மகர ராசினியர்களுக்கு எல்லாமே பணம் அப்படின்ற இடத்துல ஒரு தன்னிறைவு அப்படின்றது கிடைக்க போகுது. நிறைய பேர் சொந்த தொழில் செய்வதற்கான நேரம் அப்படின்றது கூடி வருது. இன்னும் சில பேருக்கு உங்க பேரை போட்டு ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறது, இல்ல உங்களுக்கு ஒரு பார்ட்னர்ஷிப் கொடுக்கறது, இல்ல உங்களை முதன்மைப்படுத்துறது, உங்க மூலமா ஏதோ ஒண்ணு கிரியேட் பண்றது, உங்க பேரை வைக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாமே குடும்பத்துல நடக்க போதுங்க. நீங்களே ஒரு தொழில் முனைவோர் ஆவீங்க. இல்லைங்க நான் அதெல்லாம் இல்லை அப்படின்னா உங்க வீட்டுக்கார தொழில் ஆரம்பிச்சு அதன் மூலமா நீங்க இயங்க போறீங்க. இல்ல உங்க வீட்டுக்காரமா தொழில் ஆரம்பிச்சு நீங்க அதுக்குள்ள சேர்ந்து இருந்து இயங்கி செய்யற மாதிரியான ஒரு வேலை அப்படின்றது வரப்போகுது. யாரு உங்களுக்கு எந்த நேரத்துல நிப்பாங்க அப்படின்னா, ஆனா அதெல்லாம் தாண்டி ஒரே ஒரு விஷயம், மகரம் அப்படின்னாலே சுயம்புங்க. நீங்க இந்த முதலைய யாராலையும் அடக்க முடியாது இல்லையா, அவ்வளோ ஸ்ட்ராங். இரும்ப கொடுத்தா கூட உடச்சு சாப்பிட்டுரும் முதல்ல. அந்த இடத்தான் மகரம் அப்படின்னால முதலையை தான் இண்டிகேட் பண்ணாது. நீர்லயும் வாழும், நிலத்திலையும் வாழும். உங்களால எந்த ஒரு சூழல்லையும் வாழ முடியும். 5 ரூபா கொடுத்தாலும் வாழுவீங்க, 50 ரூபா கொடுத்தாலும் வாங்குவீங்க.
உங்களால மண் குடிசையில இருக்க முடியும், 5 ஸ்டார் ஹோட்டல்ல இருக்க முடியும். மகரத்த மாதிரி ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்றதுலாம் லைஃப்ல யாருக்குமே வராது, எந்த ராசிக்குமே வராது. உங்கள் அத்துணை பேருக்கும் இந்த தடவை வரக்கூடிய 2025வது வருஷம் நியூ இயர் உங்கள் கனவுகள் அனைத்தும் பலித்தமாகக்கூடிய நேரம். கனவுகள்லாம் விட்டுருங்க மேடம், கனவுன்ற விஷயத்தையே நான் மறந்து போயிட்டேன் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தாலுமே சரி, நீ இருந்தாதான் என்னால ஒரு வேலையாவது செய்ய முடியும்னு உங்க வீட்டுல இருக்கிறவங்க சொல்ற மாதிரியான சூழலை உங்க காதால நீங்க கேட்க போறீங்க. கண்டிப்பாக நடக்க போகுது, எழுதி வச்சுக்கோங்க. உங்களை விட்டு ஒரு அணு கூட அவங்களால அசைய முடியாத அளவுக்கு நீங்கள் கம்பீரம் படைத்தவர்களாகவும், திறமை படைத்தவர்களாகவும், செல்வாக்கு படைத்தவர்களாகவும் மாறப் போகிறீங்க. மகர ராசிக்காரங்களுக்கு சூப்பரா இருக்குங்க. ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப மனநிறைவோடு மகர ராசிக்காரங்களுக்கு பலன் சொல்லும் போது ஹாப்பியா இருக்கு. ஆகச்சிறந்த இறையருள் அப்படின்றது உங்ககிட்ட இருக்க போகுது. நிறைய பேர் பெட் அனிமல்ஸ் வளர்ப்பதற்கான டைம் பீரியட் அப்படின்றது கூடி வருது. மாற்றம் அப்படின்றது நிகழப்போகுது. இடமாற்றமா, பதவி மாற்றமா, வேலை மாற்றமா அப்படின்றத நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க. ஆனா மாற்றம் அப்படின்றது கண்டிப்பாக இந்த தடவை இருக்கு. போற சனி உங்களுக்கு கொடுத்துட்டு தாங்க போவார், எடுத்துட்டு போற மாதிரிலாம் விஷயம் இல்லை. கண்டிப்பாக ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கான நேரம் அப்படின்றது மகர ராசிக்காரங்களுக்கு 100க்கு 150 விழுக்காடு இருக்க போகுது. நீங்கள் பட்ட அவஸ்தையிலிருந்து விமோச்சனம் கிடைக்க போகுது. ஒரே வார்த்தை அதுதான், அதனாலேயே எல்லாமே அடங்கிடும். அதனால கவலையே பட வேணா, மகர ராசிக்காரங்க சூப்பரா இருக்க போறீங்க. 2ஆம் இடத்துல ராகு, கொஞ்சம் அது மட்டும் கவனம் கவனம் கவனம். குடும்பத்துல அந்நியருடைய தலையீடு கூடாது, அந்நியருடைய குடும்பத்தில் உங்கள் தலையீடு கூடவே கூடாது. இது 2 விஷயத்திலும் கவனமா இருந்துட்டீங்க அப்படின்னா மகராசிக்காரங்களுக்கு இனி வரக்கூடிய காலம் மகத்தான காலம் தான். தன்னுடைய சுறுசுறுப்பால அனைவரையும் சொக்க வைக்கும் கும்பராசி நேயர்களே, இந்த 2025வது வருஷம் நியூ இயர் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, அப்பாடி அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய காலமாகத்தான் இந்த நியூ இயர் 2025வது வருஷம் வருது. அதுவும் சும்மா சொல்லவே வேணாங்க, ஜென்மச்சனி கொஞ்சம் போட்டு பாடா படுத்திட்டு இருந்தாரு. எங்க வீட்டுக்காரன் நடிக்க மாட்டார், எங்க வீட்டுக்காரன் நடிக்க மாட்டாருன்னு என் ராசிநாதன் சாரையும் ஒண்ணும் பண்ண மாட்டாரு இருக்கிறவங்களாம் உசுப்பேத்தி விட்டீங்க. ஆனா நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டோம் தெரியுமா அப்படின்னு போராடமெல்லாம் புலம்பிட்டு இருக்க கும்பராசி நேயர்களுக்கு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய காலகட்டமாகத்தான் இந்த 2025வது வருஷம் வரப்போகுது. ஒரே பாயிண்ட் என்ன தெரியுமா, இந்த நியூ இயர்ல சேமிப்பு உயர போகிறது. பணம் அப்படின்ற இடத்துல ஒரு தண்ணீரை வரைய போறீங்க. இது வரைக்கும் கிடைக்கலன்னு தவிச்சிட்டு இருந்த எல்லா விஷயமும் கிடைக்க போகுது. மனசுல இருந்து சனி அப்படின்றவர் லக்னத்துல இருந்து சனி அப்படின்றவர், ஜென்மத்துல இருந்து சனி அப்படின்றவர் விலகும் போது ஒரு தெளிவு பிறக்க போகுது. இதை பண்ணணும், இப்படி பண்ணணும், இவங்க மூலதான் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு கிளாரிட்டி கிடைக்க போகுது. இத்தனை நாள் இருந்தது, ஆனா செய்யறதுக்கான சூழலே எனக்கு அமையல, அதுக்கான விஷயமே கிடைக்கல, அந்த முகாந்திரமே எனக்கு தெரியல, என்கிட்ட பிளானிங்லாம் இருக்கு, என்னால எக்ஸிக்யூட்டே பண்ண முடியல, ஆள் வந்தா தானே பண்ணுவேன், வர்றதெல்லாம் தடையா இருக்கு, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னமோ 50,000 ரூபாய், கிடைச்சது என்னமோ 5 ரூபா அப்படின்ற மாதிரி. இன்னும் சில பேருக்கு நான் அதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை, புரட்டி போட்டுருச்சு என்ன அப்படின்ற மாதிரி எல்லாம் இந்த 2.5 வருஷம் படாத பாடுபட்ட அத்துணை கும்பராசி நேயர்களுக்கும் வரக்கூடிய நியூ இயர் உங்களுக்கான பொற்காலமாகத்தான் மலரப்போகிறது. சூப்பரா இருக்குங்க கும்பம். இன்னும் கடைசியில் அவ்வளவுதான் வந்தாச்சு. இன்னும் 2.5 வருஷம் சனியோட ஆட்டம். அது கூட எனக்கு தெரிஞ்சு சனி மீன வீட்டுல இருக்கலாம், உங்களை ஒன்றும் பெருசாலாம் பண்ண மாட்டாங்க. 2ஆம் வீட்டுக்கு ராசிநாதன் போதல் அப்படின்றதே கண்டிப்பா அது சனியாக இருக்கட்டும், அது புதனாக இருக்கட்டும், அது குருவா இருக்கட்டும், XYZ யாராக இருந்தாலுமே 2ஆம் வீட்டில் ராசிநாதன் அப்படின்னாலே அது பணத்துக்கு பஞ்சம் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அதுவும் நம்மால் சுபரோட வீட்டுல வர உட்கார்ந்து இருக்காரு, சொல்லவா வேணும். பணம் அப்படின்ற விஷயத்துல நிறைய பேருக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைப்பதற்கான நேரம், பணவரவு வருவதற்கான நேரம், நிறைய பேருக்கு பிஆர் கிடைப்பதற்கான நேரம், விசா கிடைப்பதற்கான நேரம், இது எல்லாமே ஆஃப்டர் மார்ச்சுக்கு அப்புறம் கண்டிப்பாக கும்பராசினியர்களுக்கு நடக்க போகுது. நிறைய பேருக்கு நீங்க எதிர்பார்க்காத இடத்துல இருந்து பணம் வரப்போகுது. பணம் அப்படின்றதாங்க இயங்க போகுது. குடும்பத்துல இது வரைக்கும் பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருந்த கும்பராசினியர்களுக்கெல்லாம் குடும்பத்தோட ஒரு இணக்கம் அப்படின்றது கிரியேட் ஆக போகுது. நிறைய பேருக்கு உடல் சார்ந்த, ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனை, குறைபாடு இருந்த அத்துணை கும்பராசினியர்களுக்கும் உங்களுடைய பிரச்சனையிலிருந்து விமோசனம் கிடைக்க போகுது. யாரெல்லாம் கால் வலி அவஸ்தைப்பட்டு இருந்தீங்களோ, யாரெல்லாம் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, பேக் போனு, இதயம் இது சம்பந்தப்பட்ட பிரச்சனையில் அவதி விட்டு கொண்டிருந்தீர்களோ அத்துணை கும்பராசிக்காரர்களுக்கும் ஒரு விமோசனம் கிடைக்க போகுது. ஒரு சீக்ரெட் சொல்லட்டுமா, 11ஆம் இடம் அப்படின்றதான் அமானுஷ்யங்கள்னு சொல்லுவோம் நம்ம. அதாவது அமானுஷ சொல்ற இடம் 8, அதை உணர்ற இடம் 11. அப்ப இந்த அமானுஷத்தை நீங்க உணரக்கூடிய, பிரபஞ்சத்துடைய ஆற்றலை உணரக்கூடிய டைம் பீரியடாக இருக்கும். நிறைய பேருக்கு இன்ட்யூஷன் வேலை பார்க்கக்கூடிய நேரமாக இந்த மேக்கு அப்புறம் நிகழப்போகுது. மார்ச்சுக்கு அப்புறமே நிறைய பேருக்கு இன்ட்யூஷன் மூலமாக சில விஷயங்களை நீங்க புரிஞ்சுக்க போறீங்க. யாரும் சொல்லவே வேணாம், உங்களுடைய அறிவு, உங்களுடைய ஆத்மா உங்களுக்குள்ள இயங்கிய ஒரு விஷயம் சொல்ல போகுது. தலைக்கு மேல ராகு இருக்கிறதுனால வரக்கூடிய மே மாசத்துக்கு அப்புறம் கொஞ்சம்
உடல்நிலையில் கவனம் தேவை. நீங்கள் ராகுவை வந்து நல்ல முறையில இயக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா அபரிவிதமான வளர்ச்சி, அபரிவிதமான செல்வாக்கு, பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவம், தன்மானம் எல்லாம் கிடைக்க போகுது. ராகுனாலே ஃபாரினுங்க. நிறைய பேருக்கு ஃபாரின்ல இருக்கக்கூடிய ஒரு போறதுக்கான ஒரு டிராவல் நடக்க போகுது. நிறைய பேருக்கு வந்து ஃபாரின்ல போய் இருக்கிறதுக்கான நேரம் ஆஃப்டர் மே மாசத்துக்கு அப்புறம் சிவாவது போயிட்டு வரலாமே அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் நிகழப்போகுது. நிறைய பேருக்கு வெளிநாடு வெளிமாநிலம் சார்ந்த ஒரு ஒரு போக்குவரத்து அப்படின்றது இருக்க போகுது. அப்படிதான் அங்கெல்லாம் இருந்தீங்கன்னா அங்க இருக்கிறவங்க இங்கே வர்றதுக்கான ஒரு நேரம் அப்படின்றதெல்லாம் கூடி வரப்போகுது. ஸோ கும்பராசியை பொறுத்த வரைக்கும் ஃபாரின்ல இருந்தா இந்தியா வர போறீங்க, இந்தியாவில இருந்தீங்கன்னா ஃபாரின் போக போறீங்க. இந்த மாதிரியான சின்ன சின்ன சான்சஸ் அப்படின்றது உங்களுக்கு கிடைப்பதற்கான நேரம் அப்படின்றது கூடி வருது. டிபெண்ட்ஸ் அப்ப உங்களுடைய தசாபுதியை பொறுத்து. தோராயமா பொதுப்புலன்னா நம்ம சொல்லணும் அப்படின்னா இது வரைக்கும் உங்களை போட்டு ஆட்டி படைச்சிட்டு இருந்த, அதாவது வேலையை செய்ய விடாம ஒரு இறுக்கி வச்சிட்டு இருந்த சனி கொஞ்சம் அப்படி நிவர்த்தி ஆறனால அந்த பேண்ட் அப்படியே லூசன் ஆறனால உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்க போகுது. இந்த வருஷம் உங்களுடைய கனவுகள் அனைத்தும் பலித்தமாவதற்கும், உங்களுக்கு காரிய வெற்றி கிடைப்பதற்கும், உங்களுடைய தேவைகள் அனைத்தும், உங்களுடைய பொருளாதார வீக்கம் அனைத்தும் கட்டுப்பாடுக்குள் வருவதற்குமான நேரம் அப்படின்றது இந்த 2025 வருஷம் கூடி வரப்போகுதுங்க. ஸோ அதனால கண்டிப்பா பணம் கிடைக்க போகுது, பெயர் புகழ் அந்தஸ்து கிடைக்க போகுது, கொஞ்சம் சுறுசுறுப்பாக போறீங்க, சோம்பேறித்தனம் இல்லாம இருக்க போகுது. இதெல்லாம் தாண்டி கொஞ்சோண்டு டயர்டா இருக்க போறீங்க. நிறைய பேர் உடல் சார்ந்த அக்கறை எடுத்துக்கொள்ள போகிறீர்கள். ஏன்னா ஜென்மம்னாலே நம்ம தானே ஆரோக்கிய தலைக்கு மேல இருந்தனால ஆரோக்கிய குறைபாடை கொண்டு வந்தது சனி. அதை விட்டு போகும்போது ஆரோக்கிய நிவர்த்தி கொடுத்துட்டு போறாரு. நிறைய பேர் வந்து ஆக்டிவா இருக்க போறீங்க. 50 வயசுக்காரர் 70 வயசுக்காரர் இருந்தா கூட சுறுசுறுப்பா 20 வயசு பையன் மாதிரி வந்து இயங்க போறீங்க. இன்னும் சில பேருக்கு கால் சம்பந்தப்பட்டு ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா அது நிவர்த்தி ஆவதற்கான நேரமாவும் இருக்கு. ஸோ 2 விதமான பலனும் இருக்கு. இல்லைன்னா அது இருக்க போது, இருந்ததுன்னா அது போக போகுது. இந்த மாதிரியான வித்தியாசமான செயல்பாடெல்லாம் இந்த 2.5 வருஷம் நடக்கும் போது, அது எக்ஸ்பெஷலி இந்த ஜனவரி 2025 வருஷம் நியூ இயர் ஸ்டார்ட் ஆகக்கூடிய இந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய உடல்நிலை சார்ந்த ஒரு மேம்பாடு அப்படின்றது இருக்க போது. மார்ச்சுக்கு அப்புறம் மேக்கு அப்புறம் கொஞ்சம் குடும்பத்துல பிரச்சனை வருவதற்கான நேரமா இருக்கு. விட்டு கொடுத்து போகணும். வெள்ளை வேஷ்டியெல்லாம் பத்தாது, போர்வையும் விரிச்சு படுக்கக்கூடிய காலமா தான் கும்பராசிக்காரங்களுக்கு இருக்கு. மற்றபடி சமூகத்தில் அந்தஸ்து, கௌரவம், பெயர், புகழ் எல்லாமே கிடைக்க போகுது. வெளியில இருக்கவங்களாம் அவங்க நல்லவங்கன்னு சொல்லுவாங்க. வீட்டுல இருக்கவங்களுக்கு மட்டும்தான் ஏன்னா உங்களை பிடிக்காம போகக்கூடிய காலகட்டமா இருக்கு. அதை பத்தி நம்மளுக்கு என்ன கவலை? யூஸ்வலா கும்பம் எப்பயுமே எதுக்குமே கவலைப்பட மாட்டேங்க. நான் உண்டு தான் வேலை உண்டுன்னு போயிட்டே இருப்பீங்க. நம்மளுக்கு எப்பயுமே அப்படி கெத்தா இருக்கணும். அதுதான் கும்பத்தோட விஷயம். அது மகர மாதிரிலாம் கொஞ்சம் அழட்டிக்காது. கும்பம் வந்து எப்பயுமே ரொம்ப சூப்பர். நீ எனக்கு சல்யூட் அடிக்கிறேன், நான் உனக்கு அடிப்பேன், அடிக்கலையா ஓகே எனக்கு சல்யூட் மிச்சம் அப்படின்ட்டு போகக்கூடிய ஆட்களாகத்தான் இருப்பார்கள். ஆனா உங்களையே வந்து கொஞ்சம் ட்ரிகர் பண்ற மாதிரியான டைம் பீரியடாக இப்போ வருது. அதனால கொஞ்சம் அடுத்தவர்களிடம் பழகுவதில் கவனம் கவனம் கவனம். எதிர்பாலினத்தின் மீது தேவையில்லாத ஒரு ஈர்ப்பு வர்றதுக்கான நேரமா இருக்கு. குடும்பத்துல பிரச்சனை வரும்னா எந்த ரூபத்துல வேணா பிரச்சனை வரும். நான் சொல்றது இன்டெரக்டா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதனால அதுல கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய காலம். சில வயோதிக கும்பராசினியர்கள்லாம் இருந்தீர்கள் அப்படின்னா சும்மா தான் நீங்க ஃபேஸ்புக்கை பார்த்துருப்பீங்க. வீட்டுக்காரமான திட்டு வாங்கக்கூடிய நேரமா வந்து சேர்ந்துரும். ஒரு 35 வயசுல இருந்து 40 வயசுக்குள்ள இருக்க கும்பராசிக்காரங்கலாம் கொஞ்சம் அலர்ட்டா இருக்கணும். குடும்பத்தில் ப்ராப்ளம் வருவதற்கான நேரம் பார்த்து நடந்துக்கங்க. உங்களை ரொம்ப உயர்வா நினைக்க வச்சு, என்னால எல்லாமே முடியும் நினைக்க வச்சு, அடுத்தவன்லாம் வேஸ்ட் நான் தான் பெஸ்ட் அப்படின்ற மாதிரியான தாட் ப்ராசஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி விட்டுருவார். இது நாள் வரைக்கும் இந்த சார் இப்படி இல்லையே, இந்த மேடம் இப்படி இல்லையே, இப்ப என்ன ரொம்ப கெத்தா பேசுறாங்க, ரொம்ப ஒரு மாதிரி பேசுறாங்க, ரூடா இருக்காங்களே அப்படின்ற மாதிரி மத்தவங்க உங்களை சித்தரிக்கக்கூடிய காலகட்டமாக ராகு ஏற்படுத்தி விட்டுடுவார். அதனால மே மாசத்துக்கு அப்புறம் உங்களுடைய சொல்லில் கவனம் தேவை, செயலில் நிதானம் தேவை. இது ரெண்டும் தான் இந்த வருஷம் உங்களுக்கான ப்ரெடிக்ஷனா இருக்க போது. மற்றபடி சூப்பரா இருக்குங்க. முடியும் அப்படின்னா பாத யாத்திரை போறவங்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகள்லாம் பண்ணீங்க அப்படின்னாலே போதும். கெடுபலன்னு சொல்ற மாதிரி எல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க. நிறைய ஜீவசமாதி வழிபாடு, நிறைய வந்துட்டு குருமார்களுடைய ஆசி அப்படின்றது கிடைக்கிறதுக்கான நேரமா இருக்கு. முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஓரிக்கை பக்கத்துல இருக்கக்கூடிய காஞ்சி மகா பெரியவருடைய பாதம் இருக்கு, அதை போய் நமஸ்காரம் பண்ணிட்டு வாங்க. ஏன்னா 12ஆம் இடம்ன்றது தான் பாதச்சனியா இருக்கும்போது நீங்க போய் அவர்களை சரணகாதி அடைஞ்சிட்டீங்கன்னா அவர் பார்த்து பாருங்க எல்லாம். அந்த பரபிரமும் உங்களோடய இருக்க போறது நீங்க கண்கூடா உணர போறீர்கள். அதனால அதே சூப்பரான வழிபாடு. வேற எந்த மதமாக இருந்தாலும் உங்களுடைய கடவுளுடைய இறைவனடி தாள் சேர்தலே போதும். எந்த சாமியை வேணா கும்பிடுங்க, எந்த கடவுளை வேணா பாத்துக்கோங்க. முடிஞ்சா அனுமன் வழிபாடு பண்ணுங்க. உங்களுக்கு ஆகச்சிறந்த மனோபலத்தை கண்டிப்பாக கொண்டு வந்து சேர்க்கும். மற்றவர்களுக்காகவே வாழ துடிக்கும் மீனராசினியர்களே, கிட்டத்தட்ட விரையச்சனி முடிஞ்சு ஜென்மச்சனிக்குள்ள என்ட்ரி ஆகக்கூடிய காலகட்டமா அப்படிதான் ஓடிட்டு இருக்கு. கவனமாக அலர்ட்டா இருக்க வேண்டிய நேரமாகத்தான் இருக்கு. யூஸ்வலி ஒன்றும் பெருசா வந்து கெடுபலன்லாம் வந்துட போறது இல்லை மீனத்துக்கு. ஏன்னா வந்து நம்பாலே வந்து ரொம்ப சுபர் இல்லையா, அவர் வீட்டுலதான் சனி வந்து உட்காந்துருக்காரு. அதனால ஒன்றும் பெருசாலாம் நம்மளை போட்டு டார்ச்சர் பண்ணிட மாட்டாரு. இருந்தாலும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் ப்ரெடிக்ஷன். குடும்பத்தில் தேவையில்லாம அந்நிய தலையீடு வராம பார்த்துக்க வேண்டிய மிக முக்கியமான காலமாக மார்ச் மாசத்துல மே மாசம் வரைக்கும் இருக்கு. யாரையும் எதிர்த்துக்க வேண்டாம். 7ஆம் இடம் அப்படின்றது ஆப்போசிட். உங்களுடைய ஆஃபீஸா இருக்கலாம், உங்களுடைய ஸ்பௌஸா இருக்கலாம், உங்களுடைய பார்ட்னரா இருக்கலாம்,
நீங்களுடைய எதிராளியா இருக்கலாம், உங்களோட டீம் லீடரா இருக்கலாம், யாரா இருக்கலாம், உங்களுக்குன்னா எனக்கு நீங்க இதுதான் 7ஆம் இடம். அப்ப இந்த 7ஆம் இடத்துல கேதுவுடைய பார்வை உங்களுக்கும், ராகுவுடைய பார்வை கேதுவுக்கும் இருக்கு. 10க்கு மிஸ்டர் சனி வேற வந்து உட்கார்ந்துருக்காரு அப்படின்ற போது ரொம்ப 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 கவனமா இருக்கக்கூடிய நேரமாகத்தான் இருக்கு. வேலையை விட்டு போறேன் என்ன சொல்றேன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா போன்ட்டு போயிட்டே இருப்பாங்க. கடைசியில் நம்ம தான் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கணும். அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நேரமா இருக்கு. யூஸ்வலா மீன ராசிக்காரங்க ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. அவங்கள மாதிரியான ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இல்ல. கழுவுற மீன்ல நழுவுற மீன்லாம் வேற யாரும் இல்ல. பிறந்தான் வரணும் புதுசா. இந்த ஒரு 4-5 ராசி இருக்கு. அவங்கள்ட்ட நம்ம பாடம் கத்துக்கணுமே நினைக்கிற மாதிரியான ராசியில முதன்மை ராசி எதுனா அது மீன ராசி தான். எங்க நைச்சியமா பேசணும், எங்க நேக்கா இருக்கணும், யாரை எப்படி கவுக்கணும், யார்கிட்ட எப்படி வேலை வாங்கணும், எல்லாமே தெரிஞ்ச ஒரு பேராற்றல் பொருந்திய ஆட்கள் தான் மீனராசி ஆட்கள் இல்லையா? அதனால அவங்களுக்கு வந்து ரொம்ப விட்டு கொடுத்து ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணி 1க்கு 10 தடவை யோசிச்சு தான் பேசுவாங்க. ஆனா இந்த தடவை உங்களையே வந்து கோவக்காரனா மாத்துறதுக்கான நேரமாகத்தான் கிரகங்கள் இயங்கிட்டு இருக்குன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால உங்களுடைய கோவத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய டைம் பீரியடாகத்தான் இருக்கு. அண்டை அயலாருடன் பிரச்சனை, வீட்டுல பிரச்சனை, குடும்பத்துல பிரச்சனை, அண்ணன் தம்பியோட பிரச்சனை, இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான நேரம் அப்படின்றது இருக்கு. நிஜமாவே உங்களுக்கு கெடுபலன்லாம் சொல்லணும்னு எனக்கு ஒன்றும் ஆசை இல்லைங்க. எனக்கு என்ன ஆசை, எனக்கும் தான் சேர்ந்து பாதிக்க போகிறதுனால கெடுபலன்லாம் இல்லை, இதெல்லாம் இருக்கு. ஸோ கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க. இந்த ஸ்பீட் பிரேக்கரை நம்ம தாண்டி இறங்கும் போது கவனமா இறங்கணும். ஒரு மலை மேலே ஏறுறோம், டக்குன்னு ஏறினா சர்ன்னு உருண்டு கீழே விழுந்துட மாட்டோமா? அப்போ இறங்கும் போது பார்த்து போங்கப்பா அப்படின்னு சொல்ற மாதிரியான விஷயம் தான் வந்து ராசி பலன் சொல்றது. ஸோ இப்போ ஜென்மச்சனின்ற மேட்டு மேலே நீங்க ஏற போறீங்க. இப்போ விரையச்சனில இருந்து அப்படி ஜென்மச்சனி நோக்கி நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது சர்ன்னு இறங்கிட்டீங்கன்னா அந்த இடத்துல ஏதோ ஒரு ஆபத்து வருவதற்கான நேரம் இருக்கு. பார்த்து ஒரு குச்சி கிச்சியை வச்சு பொறுமையா இறங்கணும் அப்படின்னா கரெக்டா நம்ம போய் கரை சேர்ந்துருவோம். அந்த மாதிரி இப்ப நம்ம தலைக்கு மேல ராகு இருந்து பயங்கரமான லீலைகள்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. அவங்களோட விஷயத்த அந்த மாதிரியான செலவுகள் அப்படின்றது கண்டிப்பா வந்திருக்கும். அன்எக்ஸ்பெக்டேஷன் செலவு நிறைய பேருக்கு வந்து அனுபவிச்சிருப்பீங்க. ஏன்னா விரையச்சனி அப்படின்றது ஒன்றும் பெருசா பாதிச்சிருக்காது மீனராசியை பொறுத்த வரைக்கும். ஏதோ ஒரு செலவை கொடுத்துருக்குமே தவிர இனிமே தான் வந்து மெயின் பிக்சரே இருக்கு. நீங்க பார்த்தது ட்ரீசர் தான், ட்ரைலர் கூட இல்லை. ட்ரீசர் தான் பார்த்துருக்கீங்க. இந்த ட்ரைலர் எப்போ தெரியுமா பார்ப்பீங்க? கரெக்டா மார்ச் மாசத்துல இருந்து மே மாசம் வரைக்கும் சனியோட ட்ரைலரை பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் தான் அந்த படம் ஹிட் ஆக போதா இல்லை ஃபிளாப் ஆக போதான்னு தெரிய போகுது. அந்த மாதிரியான ஒரு டைம் பீரியட்ல தான் உட்காந்துருக்கீங்க. உட்காந்து வாட்ச் பண்ணுங்க, ஜாலியா இருக்கும் லைஃப். ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு ஐயோ அப்படி இருக்குமே எப்படி இருக்குமே யோசிச்சு அதை வச்சுக்கோங்களேன். ஒண்ணுமே பண்ண முடியாது. மீனராசி ரொம்ப யோசிப்பாங்க. ஒண்ணுமே இருக்காது. அவன் என்ன நினைச்சிருவான், இவன் என்ன நினைச்சிருவா, நான் என்ன நினைச்சிருவேன், இந்த மாதிரி எல்லாம் தேவையில்லாத ஒரு கற்பனையை போட்டு அப்படியே குழப்பிக்கிட்டே இருப்பீங்க. இன்னும் சில மீனராசிலாம் எனக்கு எல்லாம் தெரியும் போ அப்படின்ற மாதிரியான தன் ப்ராசஸ்குள்ளேயும் போயிடுவீங்க. சரி, குரு அப்படின்றனால குருக்கு 2 விதமான கேரக்டர் இருக்கும். ஐயோ என் பிள்ளைங்க நல்லா படிக்கணுமே, ஐயோ என் பிள்ளைங்க வந்து உருப்பணுமே, ஐயோ நான் சென்டம் ரிசல்ட் காட்டிட்டுமே அப்படின்ற மாதிரி தாட் ப்ராசஸ் இருக்கும். இன்னொரு என்ன தெரியுமா, நான் சொல்றதாண்டா கரெக்ட், நீ தாண்டா கேட்டாகணும் அப்படின்ற மாதிரியான கேரக்டரும் இருக்கும் இல்லையா? அப்போ மீனத்துக்கும் அதே கேரக்டர் தானே இருக்க போகுது. அதனால இந்த இடத்துல எல்லாம் சில 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 பஞ்சாயத்துகள் வருவதற்கான நேரம் அப்படின்றது இந்த 2025 வருஷம் அமோகமா ஆரம்பிக்குது. அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்க. பி கேர்ஃபுல் அப்படின்றத சொல்லிட்டு தான் இந்த 2025 வருஷம் நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணணும். பேச்சில் கவனம் தேவை, பழகுற நபர்களிடம் கவனம் தேவை, மாறுற இடத்துல கவனம் தேவை. ரொம்ப 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 உஷாரா இருக்கணும். ஜென்மச்சனிலாம் எப்படி இருந்துச்சு நீங்க கேட்கணும். உங்களுக்கு கும்பராசி நண்பர்கள் யாராவது இருந்தா கூப்பிட்டு கேட்டு பாருங்க, கதையா சொல்லுவாங்க. என் சொந்த வீட்டையே அந்தால் இந்த பாடுபடுத்தினாரு, உன் வீட்டுக்கு வாடகைக்கு தான் வந்திருக்காரு, உன்னை என்ன படுத்துவாரு பாருன்ற மாதிரிலாம் அவங்க வந்து சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனா ஒன்றும் பெருசா பாதிப்பு இருக்காது. கடகத்துக்கு வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பாலுக்கு டைரக்டா பார்வை கிடைக்க போகுது இல்ல. ஸோ அப்படியே அமைதியே என்ன என் குடும்பத்தை ஏதாவது பண்றியான்னு சொல்லிட்டு குரு அங்கே தட்டி கேட்க ரெடியா இருப்பார். 2026 வருஷம் ஒன்றும் பெருசா வந்து பிரச்சனை சந்திக்க மாட்டீங்க. பட் இந்த 2025 வருஷம் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். தயவு செஞ்சு ஏதாவது இடமாற்றம் அப்படின்னா வேண்டான்னு சொல்லிடுங்க. என்னோட ப்ரொடிக்ஷன், என்னோட சொந்த கருத்தை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு இடமாற்றம், வேலை மாற்றம் அப்படின்னா 1க்கு 2 தடவை யோசிச்சுட்டு நீங்க முடிவு பண்ணுங்க. அது கரெக்டா இருக்கு, உங்களுக்கு செட் ஆகுது அப்படின்னா தாராளமா வந்து போகலாம். இல்ல அப்படின்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய காலகட்டமா இருக்குல்ல, வேலை இணைப்பு, ஏதோ ஒரு அனுபவத்தை சனி கொடுக்கணும் இல்லையா? அப்போ இந்த மாதிரியான அனுபவத்தை கொடுக்க ஆரம்பிச்சிடும். ரொம்ப ஏதோ ஒரு விஷயம் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது கொஞ்சம் டிலே ஆகிறதுக்கான டைம் பீரியடா இருக்குங்க. அதனால வந்து இன்னைக்கே நடந்துடணும் நாளைக்கே நடந்துடணும் அது நடக்காது, கொஞ்சம் டிலே ஆகும். வேலை சுமை, பணிச்சுமை அப்படின்றது அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாகத்தான் இருக்கு. பிள்ளைகள் மீது தேவையில்லாத ஒரு டென்ஷனு, வீட்டில் ஒய்ஃப் நினைச்சோ வீட்டில் கணவன் நினைச்சோ தேவையில்லாம ஒரு டென்ஷன், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தலை தூக்குவதற்கான காலம் அப்படின்றது வந்து இருக்கு. ஏன்னா ஜென்மத்துல சனி உட்கார்ந்து அவருடைய 3ஆம் பார்வை அப்படின்றது வந்து காலபுருஷனோட 2ஆம் வீட்டுல விழுகுது. ஸோ வருமானமாகவும் சரி, உங்களுடைய முயற்சியும் சரி, ஏதோ ஒரு இடத்துல கை வைப்பா. இப்போ நீங்கள் பண்ணுற முயற்சி எல்லாம் கால் வைக்கிற இடம்லாம் கண்ணிவடியாக இருந்தால் நான் என்னதான் பண்ணுறதுன்னு புலம்புற மாதிரியான டைம் பீரியடை கொண்டு வந்து கொடுத்துரும் மீனத்துக்கு. அதனால அந்த இடத்துல கவனம் கவனம் கவனம். மற்றபடி எல்லாமே நல்லா இருக்குங்க.
மற்றபடி உங்களுடைய அஸ்யூஷுவல் நீங்க பண்ற வேலையில எந்த பிரச்சனையும் வரப்போறது இல்லை, உங்களுடைய செயல்ல எந்த பிரச்சனையும் வரப்போறது இல்லை. உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன்ல மட்டும்தான் சனி கை வைப்பார். நான் திரும்பவும் சொல்றேன், சனியோட லீலைகள்லாம் எதுல தெரியுமா இருக்கும்? நம்மளுடைய மனோதிடம் நான் ஸ்ட்ராங்கிறத சனி நம்மள ஒண்ணுமே பண்ண மாட்டார். நம்ம கொஞ்சம் மன சஞ்சலப்படுறோம், இல்ல கொஞ்சம் ஏதாவது நெகட்டிவா யோசிக்கிறோம்னா சனி ஆகா கிடைச்சிட்டான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு உழுக்க ஆரம்பிச்சிருவாரு. நேர்மையாகவும் நீதியாகவும் இருக்க மீனராசி நேயர்களை சனி எதுவும் பண்ண போறது இல்ல. இந்த நியூ இயர் இல்ல, எந்த நியூ இயரும் அவர்களுக்கு கொண்டாட்டமாகத்தான் இருக்க போகுது. இன்னும் சில பேர் வந்து பரவாயில்ல, நம்ம இதெல்லாம் செஞ்சுட்டோம் நமக்கு நானே சமாதானம் சொல்லிக்கிறது, இது எல்லாமே நடக்கும். தூக்கமின்மை அப்படின்ற இடத்துல ஏதோ ஒரு செக் வைக்கிறாரு, கேர்ஃபுல்லா இருங்க. முதுகு தண்டு சம்பந்தப்பட்ட இடத்துல, கால் சம்பந்தப்பட்ட இடத்துல, ஹார்ட் சம்பந்தப்பட்ட இடத்துல, மாமனாருடைய உடல்நிலை, அப்பாவுடைய உடல்நிலையில் கவனம். மீனராசிக்காரங்களுக்கு இந்த 2.5 வருஷம் ரொம்ப கவனமா இருக்கும். இந்த வருஷம் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கக்கூடிய நேரமாகத்தான் இருக்கு. அதுல கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ளணும். மற்றபடி உங்க உடல்நிலையில் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்ளக்கூடிய காலகட்டமா இருக்கீங்க. செவ்வாய் நீச்சமா வேற இருக்காரு 5ல. அப்ப கண்டிப்பா குடும்பத்துல காதல்ல ஏதோ ஒரு பஞ்சாயத்து வம்பு வழக்கு வருவதற்கான நேரமா இருக்கு. செவ்வானால பல்லு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, இடுப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, எலும்புகள் பிரச்சனை, நாய்க்கடி, இது எல்லாமே செவ்வாய் தான். சோ பெட் அனிமல்ஸ் வச்சிருக்கிற மீனராசினர்கள் ஏதோ அது மூலமா ஒரு சில தொந்தரவுகள் வருவதற்கான நேரம் அப்படின்றது இருக்கு. நிறைய மீனராசிக்காரங்களுக்கு பல்லு சம்பந்தப்பட்ட பிரச்சனை வருவதற்கான நேரமா இருக்கு. அது தெரிஞ்சு நவம்பர் டிசம்பர்ல ஸ்டார்ட் ஆயிடும். சனி எப்படி நகர்வு நோக்கி நடக்கும்போது அதை இண்டிகேட் பண்ணிட்டு போக ஆரம்பிச்சிருவாரு. அதுக்கு ஒரு நல்ல சொல்யூஷன் கிடைப்பதற்கான நேரம், அதுக்கான ஒரு விரயம் அதெல்லாம் நடக்க ஆரம்பிக்க போகுது. நிறைய பேருக்கு வந்து எலும்பு சம்பந்தப்பட்ட இடத்துல சின்ன ஒரு பரிசோதனை அப்படின்றது தேவைப்படுது. ஏதாவது ஒரு தொழில் தொடங்கணும், பிசினஸ் தொடங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா ஒரு வருஷம் வெயிட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் 2026 அப்புறம் அந்த விஷயத்தை வந்து நீங்க இனிஷியேட் பண்ணீங்க அப்படின்னா கரெக்டா இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி கடகத்துல உட்காந்து குரு வரும்போது அவருடைய பார்வையின் மூலமாக சனியோட இதை வந்து அப்படியே கண்ட்ரோல் பண்ணி வச்சிருப்பாரு. ஸோ நல்லதான் நடக்கும். அப்ப யாராவது பிசினஸ் பண்ணணும் இல்ல ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா பிளான் பண்ணி வைங்க. ஆனா எக்ஸிக்யூட் பண்ணாதீங்க. இப்போதைக்கு 2026 வருஷம் அதற்கான முகாந்திரங்கள் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். சூப்பரா தான் இருக்க போது. மீனராசிக்கு ஒன்றும் பெருசா இல்லை. இந்த இடத்துல நீங்க கவனமா இருந்துட்டீங்க அப்படின்னா அல்டிமேட்டா வந்து நீங்க கிராஸ் பண்ணிட்டு போயிடலாம். மீனராசியை பொறுத்த வரைக்கும் மற்றவர்களுக்கு உதவி செய்வதன் மூலமாக மட்டுமே சந்தோஷத்தை அடையக்கூடிய ராசி தான் மீனராசி. அவங்கள்ட்ட நான் சொன்ன மாதிரி குருனாலே அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றவர் தாங்க. அவருக்கு வந்து வேற எதுவுமே தெரியாது. இந்த தடவையும் அடுத்தவர்கள் உதவி அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட கேட்டு உங்களை கொஞ்சம் மிஸ்யூஸ் பண்ணக்கூடிய காலகட்டமா இருக்கு. நிஜமாவே நம்ம பண்ற உதவி அவனுக்கு பலன் கொடுக்குதா இல்லையான்றதை பார்த்துட்டு கொடுங்க. இல்லை அப்படின்னா தேவையில்லாம உங்களுடைய டைம் வேஸ்ட் ஆகும். உங்களுடைய சொல் செயல் சிந்தனை எல்லாமே விரயமாகக்கூடிய டைமா இருக்கு. அதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்கள். நாமக்கல் ஆஞ்சநேயர் வழிபாடு, ஆஞ்சநேயருக்கு ஒரு வடமாலை சாத்துறது, ஆஞ்சநேயருக்கு ஒரு வெண்ணெய் சாட்சியெல்லாம் இருக்கு அப்படின்னா அதெல்லாம் நீங்க பண்ணிட்டு வாங்க. அது எல்லாமே உங்களுக்கு கொடுக்கும். இன்னும் நிறைய பேர் வந்து ஆன்மீக வழிபாடு, இந்த மெடிடேஷன் பண்றது, இந்த ஓம் சாண்டிங் பண்றது, இதன் மூலமாக உங்களுடைய மனதை இன்னும் கொஞ்சம் பக்குவப்படுத்தி கொள்ளக்கூடிய காலகட்டமா இருக்கு. வீட்டில் பிரிவு அப்படின்றது எட்டி பார்க்குது. கொஞ்சம் உஷாரா இருந்துக்கோங்க. அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துட்டீங்க அப்படின்னா மற்ற எல்லாத்தையுமே சரி பண்ணிடலாம். மீனராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நல்லது மட்டுமே அமைவதற்கு வாழ்த்துக்கள்.